அப்படியே அடிச்சு காட்டுவான். இவனு கொண்டு வந்த ஏடி 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு ஆத்தல் எடுப்போமான்னு கேட்பான், ஒரு சிக்கு எடுப்போமான்னு கேட்பான், ஒரு துண்டு அடிப்போமான்னு கேட்பான். இதெல்லாம் அங்கிருந்து சொல்லி கொடுத்தது. 2022 நீங்க சரியா மீடியாவை எல்லாத்தையும் இப்ப எடுத்து பார்த்தா, யூடியூப்ல இப்ப கிண்டி பார்த்தா, 2022 ஸ்ரீலங்கா ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட போற அத்தனை மீடியாவும் ஸ்ரீலங்காவுல இந்த ஹெரோயினை பத்தியும் ஐஸ பத்தியும் நிறைய பேசினாங்க. இப்ப திரும்ப அது வந்திருக்கு, கொடுத்திருப்பாங்க. இது ரெட் அலர்ட் ஏரியா. அந்த ஏரியாவில் உள்ள ஸ்கூல்ஸ்ல தான் ஃபர்ஸ்டா போய் போதை ஒழிப்புக்கான முயற்சி எடுப்பாங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் உங்க குருநாகல டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சில பகுதிகள் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க பார்த்த படத்தால அவங்கள மாத்தி இருந்தாங்க. ஸோ அந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனைண்டா, இளைஞர்கள் சிகரெட்டை கையில் எடுத்தவங்க கஞ்சாண்டாங்க, கேரளா கஞ்சாண்டாங்க, மெல்ல மெல்ல ஒவ்வொரு படிப்படியா போய் அழிஞ்சு போயிருவாங்க. இந்த டெனிம ஒடுக்க ஆரம்பிச்சுட்டாருண்டா, அவர் இந்த உம்மத்திலிருந்து மெல்ல மெல்ல தூரமாகிறார் என்று அர்த்தம் அல்ல அப்படின்னாரு. அவர் படி போகிறார் என்று அர்த்தம் அல்ல அப்படின்னாரு. படிகள் இருக்கிறது, 3 யுவதிகள் உட்கார்ந்து இருக்கிறார். பெரிய ஃபேமிலி பிள்ளைகள் என்பது உடையில் தெரிகிறது. பொதுவாக கால்பிட்டியில் அப்படி ஆண்களை நீங்கள் படியில் உட்கார்ந்து ஸ்மோக் பண்ணுவதை பார்த்திருப்பீர்கள். அந்த பொம்பளை பிள்ளைகள் சிகரெட் குடிக்கவில்லை, கையில ஏதோ ஒன்றை சுருட்டி அதை ஊதுறார்கள் என்றால் அது சிகரெட்டுக்கு அப்பால் பட்ட ஒன்று. வீட்டிலே உள்ள தாய்மார்கள் எந்த தைரியத்தில் அனுப்புறார் என்று தெரியவில்லை. இதுதான் அவர்களுடைய கல்ச்சர். சின்ன ஒரு பையனை பெரிய ஒரு ஆள் மார்க்கெட் பண்ணி தன் வலைக்கு போடுவான். அவனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அவன் அதில் செய்வான். கெட்ட கெட்ட உணர்வுகள் அவனுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த வகையில இந்த பொடியன் ஐஸ் அடிக்க ஆரம்பிச்சு. அவங்க உமா நல்லா வளர்த்தவங்க. பல தடவை போலீசார் வந்து சொல்ற நேரம் அவங்க இல்லைன்ட்டாங்க. என் புள்ள அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணலன்ட்டாங்க. கையும் களவுமா மாட்டிப்பட்ட பிறகு அந்த புள்ளைய போலீசார் புடிச்சிட்டு போற நேரம் அந்த உம்மா முன்னாடி அவங்க தேம்பி தேம்பி அழுகிறாங்க, நெஞ்ச பிடிக்கிறாங்க. அவசரமா ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து விட்டு போன உம்மா, அழுகையோட போன தாய் திரும்ப ஜனாசாவாக வர்றாங்க. அவர்களுக்கு இந்த நாட்டிலே சாதாரணமாக யாரு கையில தூள்காரண்டா, யாரு கையில ஒரு போன் இல்ல, காலில் ஒரு செருப்பு இல்ல, அவனுக்கு விற்கிற இடம் தெரியுமெண்டா உளவுத்துறைகளுக்கு தெரியாதா? விற்கிற இடம் தெரியுமெண்டா ஏன் பிடிக்க முடியாது? கையில போனை வச்சு அவன் போயிட்டு ஜிபிஎஸ் பார்த்தா எடுத்து தூள் அடிக்கிறான். இந்த இடத்துல இங்கதான் தூள் இருக்குதுண்டு எந்த டெக்னாலஜியும் பயன்படுத்தாம போய் எடுக்கிறான்டா. அதை கவர் பண்ணலாமா? அப்ப ஏன் இலங்கையில 5000 இடத்துல விற்கப்பட்டா இன்றைக்கு முடக்கலாமே, 5000 இடத்தை முடக்கலாமே. எங்களை அவர்கள் ஃபாலோ பண்ணுவது போன்று இவர்களை ஃபாலோ பண்ண மாட்டார்களா? பண்றார்கள். தெரியும். நாட்டுடைய எல்டிடி ஒழித்தவர்களுக்கு தெரியாதா என்ன பேசுறார்? எங்கே வந்தார்? மேலில் போன விமானம் கீழே வந்தவர்களை தமிழ் செல்வனை பார்த்து ஒழுங்காக பொம் பிளாஸ்ட் பண்ணி போகிற வைக்கலை வெடிக்க வைத்தவர்கள். கண்டெய்னர் போலில வருவது, வர்றதெல்லாம் அரிசியா, வர்றதெல்லாம் வெங்காயமா, வர்றதெல்லாம் பருப்பா, எல்லாம் வருவது. வர்றது அழிஞ்சிட்டே இருக்குது, வர்றது வித்துப்பட்டுட்டே இருக்குது. அதனால் ஆபர்ல கண்டெய்னர் வந்துட்டே இருக்குது, அது டிராபிக்காவே இருக்குது. இதே மாதிரி அன்றைக்கு போதை பொருள் எவ்வளவு வந்துச்சோ அதை விட கூட வந்துட்டு. ஏண்டா சில்லறை கடையை விட போதை பொருள் வியாபாரி அவருடைய கை மேலோங்கி இருக்கு. எப்படி மேலோங்கி இருக்குது? ஹெரோயின் அடிப்பது வேற, இப்ப உள்ள ஐஸ் வேற. ஐஸ் அடிக்கிறவன், ஹெரோயின்ல நிறைய கல்லணை கண்டிருப்பீங்க. ஐஸ்ல என்ன ஸ்ட்ராட்டஜி? ஐஸ் அடிக்கிறவன் அவன் ஐஸ் அடிச்சு அதுக்கு அடிக்ட் ஆயிட்டான்டா, இன்னொரு ஆளை கவ்வி அவனுக்கு ஐஸ மார்க்கெட் பண்ணுவான். இவன் ஒரு வியாபாரியா போயிருவான். அவனுக்கு வாங்க வச்சு அவன்கிட்ட கிடைக்கிற லாபத்துல இவன் ஐஸ் அடிப்பான். ஒரு நாங்களும் அதாவது நினைக்கிறோம் இந்த முறையாவது இந்த போதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கட்டும் நினைக்கிறோம். ஆனா அது நம்புற வீதாசாரம் ரொம்ப கம்மியா இருக்கு. சால இன்றைக்கு நான் இங்கே பேசுவேன் என்பது உளவுத்துறைக்கு தெரியும். உளவுத்துறைக்கு தெரியும் நான் என்ன பேசுறேன், என்ன தலைப்பு பேசுறேன். இங்கே வந்து இருக்கலாம். அவர்கள் நாடு டெவலப் ஆகணுமா இருந்தா அந்த நாட்டு மக்கள் புத்திசாலிகளா இருக்க, புத்திய மங்க வைக்கிற போதை பொருள் ஆங்காங்கே தூவி விடப்படுகிறது. அது பெரிய ஒரு அதாவது மிக பெரும் மாஃபியா. அதை பேசினால் கொல்லுவார்கள், அதை பேசினால் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அதுக்கு எதிராக வன்முறைகளை கிளப்புவார்கள், மிரட்டி கோலடிப்பார்கள், சாவடிப்போம் என்பார்கள், நிம்மதியாக வாழ தர மாட்டோம் என்பார்கள். என்றாலும் இஸ்லாத்தை படித்தவர்கள் மௌனிகளாக வாழ முடியாது. இஸ்லாம் சாதாரணமா சாப்பிட்டு புள்ள குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாழுங்க என்று சொல்லல. தீமையை கண்டா அதுக்கு எதிர்த்து நிக்க சொல்லு. கொஞ்சோண்டு போதை பொருள் எடுத்து தூவி விட்டா உலகத்துல
ஒரு சமூகத்தை அழிக்கலாம் என்று கண்டுபிடிச்சாங்க. எதுக்கு யுத்தம் பண்ண, எதுக்கு நாடு பிடிக்க, எதுக்கு ஆட்சி பண்ண, எதுக்கு ராணுவம் இறக்க? அவங்களுக்கு போதையை கொடுத்து அதை சுவைக்க விட்டுட்டு அவங்கள மடையரா வச்சுட்டு அவங்கள்ட்ட உள்ள சொத்துக்களை நாம எடுத்தோம்டா அது ரொம்ப சிம்பிள் என்ற ஸ்ட்ராட்டஜி அவங்க கண்டுபிடிச்சாங்க. உங்க விவசாயத்திலையும் தலையிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இலங்கையில் உள்ள விதைகளில் இப்ப யூஸ் பண்றது, நாம தான் விவசாயம் பண்றோம், விதை அவங்கள்ட்ட இந்த விதையை வாங்கணும், விதைக்கு தான் விலை, நாம ஃபெயிலியர் ஆகுறோம், விவசாயத்துல தோக்குறோன்றோம். அவங்க அத்தனையுமே எந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு எப்படி அழிக்கணுமோ, எப்படி சூறையாடணுமோ, எப்படி அவங்க வல்லரசு ஆகணுமோ அந்த பிளானிங் எல்லாம் போட்டாச்சு. போதையில் இருங்க, நீங்க எல்லாம் நோயாளியாவே மாறுங்க, உங்களுக்கு நாங்களே மருந்து வைக்கிறோம், உங்களுக்கு நாங்களே யுத்தத்தை உண்டாக்கி நாங்களே ஆயுதத்தை தர்றோம். இப்படி யுத்தத்தை கிளப்பி விட்டு ஆயுதத்தை வச்சாங்க, நோயாளிகளை உருவாக்கி மருந்தை வச்சாங்க. இந்த மாதிரி உலகத்துல ஒரு சில பகுதிகளில் அவங்க சொத்தை கண்டுட்டாங்கன்னா அவங்கள போதையில தத்தளிக்க விட்டுட்டு அவங்களுக்கு நலம் புரி மாறி நல்லவர்கள் மாறி காட்டி அவர்கள் தேர்ந்து அத்தனை எடுக்க ஆரம்பிச்சாங்க. இங்க உள்ள இலங்கையில எங்களுக்கு பேர் மூன்றாம் உலக நாடு. நாங்க அமெரிக்கா மாதிரி அறிவை பயன்படுத்துறாங்கல்ல, நாங்க போய் அங்க மடகஸ்கர்ல கடை வச்சு அங்க உள்ள மாணிக்கத்தை சந்தைப்படுத்துறோம்டா. எங்க பேருவள மக்கள், ரத்னபுர, பழங்குட மக்கள் அங்க கடை வச்சிருக்கிறாங்கடா. அவங்க அறிவு எந்த நிலைமைன்னு யோசிங்க. மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் வியாபாரி இருந்தா அது அதிகமா பரவும் என்பது புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல விற்கிறாங்க, அந்த இடத்துல விற்கிறாங்க, இந்த இடத்துல விற்கிறாங்கடா. விற்பதற்கு ஐட்டம் இல்லையண்டா அது எவ்வளவு பரவுமோ, விற்பதற்கு நிறைய பேர் இருந்தாங்கடா திணிச்சு திணிச்சு அது அவங்க ஐஸ் கெடுப்பாங்க. சாதாரணமா 15 வயசு பொடியை எடுத்தெடுப்புல ஐஸ் அடிக்க மாட்டான். ஃபர்ஸ்டுக்கு அவர்களுக்கு டொஃபி கொடுப்பாங்க, சுவிங்கத்துல கொடுப்பாங்க, லொசிஞ்சர்ல கொடுப்பாங்க, லாலிபாப்ல கொடுக்கறாங்க, பிளாஸ்டர்ல கொடுக்கறாங்க. இதை சந்தைப்படுத்த ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஃப்ரீயா கொடுத்து ஒரு தடவை அதுக்குள் வந்தா ஆரம்பத்தில் பெரிய பெரிய கொக்கைனை கொடுத்து எடுக்கிறது இல்ல, சின்ன சின்ன ஐட்டத்துல நம்ம பிள்ளைக்கு வள வீசுறாங்க. என்னாச்சு, அந்த பொடி ஐஸ் கடுமை ஆயிட்டான். மிச்ச நாள் தேவையில்லை, கொஞ்ச நாள்ல 4 மாசத்துல அதுக்கு மெல்ல மெல்ல டிஃபரெண்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். கோபம் அதிகமாகும், தனிமையை விரும்புவார்கள், அதிகமா வீட்டில் இருக்க மாட்டார்கள். சின்ன ஒரு பையன் பெரிய ஒரு பொடியனோட, அவன் என்றைக்காவது 5ஆம் ஆண்டு ஒரு பையன் 10ஆம் ஆண்டு ஒரு பொடியனோட ஒரு ரொம்ப நெருங்கிய உறவு வைத்திருக்கிறான்டா. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. இதுதான் அவங்க வர்ற வழி. 5ஆம் ஆண்டு பிள்ளைகள் அந்த தரத்துலதான் இருக்கணும். பெரிய ஒருவரோடு இவர் திரிகிறார் என்றால், போறார் என்றால், ஏதோ நண்பனா வைத்திருக்கிறார், ஏதோ ஒன்று இருக்குது என்பதை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அவர் போயிட்டு வர காட்டி ஒரு 5 நிமிஷம் வல்லாஹி நான் அசந்து போயிட்டேன். சகோதரர்களே, அது ஒரு வேற உலகம் மாறி இருந்தது. 5 நிமிடமாக நான் இப்படி நிற்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே கடந்து போகிற யுவதிகளையும் இளைஞர்களையும் பார்த்து நான் வல்லாஹி அப்படி ஒரு என்னால இது ஸ்ரீலங்காவா, இது என்ன கல்ச்சர், எப்படிப்பட்ட இடம் என்று நினைக்கிற அளவு நீங்கள் காண்பதை விட மிக மோசமான ஒன்றை உங்கள் பிள்ளைகள் காண போகிறார்கள். பெரியவர்கள் மிக மோசமான விபச்சாரத்துக்குரிய பகுதிகளை அவர்கள் காண போகிறார்கள், மோசமான போதைகளை அவர்கள் காண போகிறார்கள். நான் அப்படி அந்த ஆபீஸுக்கு போகிற வழியில் அவருடைய மிக பெரும் சொத்துக்களை கண்ணு முன்னாடி அழிவது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் உல்லாசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வேற ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் வகுப்புகளுக்கு போகுதென்று 18-20 வயது இருக்கும் உட்கார்ந்து கொண்டு அந்த மோசமான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். அரசு சட்டம் போட்டால் அதை நாங்கள் மதிக்கிறோம், போலீசார் சொல்கிறார்களோ அதை நாங்கள் மதிக்கிறோம், சட்டத்தை நாம் மதிக்கிறோம். அவர்கள் மட்டும் இதை முடிப்பார்கள் என்று இருந்தால் இவ்வளவுக்கு அவர்கள் முடித்திருக்க வேண்டும். அல்ல அவர்களுடைய இதை யாரு முடிக்கல? $1 பில்லியன் செலவழிக்கப்படுகிற ப்ராஜெக்ட் இது. பிள்ளைகள் அழிகிறார்கள். பிள்ளைகளை காப்பாற்றுவோம், பிள்ளைகளை காப்பாற்றுவோம், இளைஞர்களை காப்பாற்றுவோம் என்று இதற்காக $1 பில்லியன் செலவழிக்கப்படுகிறது. கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். டோட்டலி ஃபெயிலியர். ஒன்று முடி இன்னொரு அப்கிரேட் ஆகி வருகிறது. ஹெரோயின் இருந்துச்சு, ஐஸ் வந்துச்சு, இந்த மாதிரி கிறிஸ்டல் மீத்தண்டாங்க. இதுக்கு பிறகு ஒவ்வொரு வகையான டேப்லெட்ஸ் வந்து ஒவ்வொன்றாக மாத்தி 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 வர்றாரு. போதையை ஒழிப்போம் என்று பேசுறவர்களுக்கு போதையோட சம்பந்தமே இல்லை என்று பார்த்தா அவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் குடித்திருக்கிறார்கள். அது போதை இல்லையான்னு கேட்டா அது நோமல் என்கிறது. என்ன
திருமண வீட்டில் குடியா, சாவு வீட்டில் குடியா, பிள்ளைகளோட ட்ரிப் போனா குடியா, வாழ்க்கையில கவலை என்றா குடிப்பாங்களாம், சந்தோஷம் என்றா குடிப்பாங்களாம். இதுக்கு என்னப்பா பேர்? ஹெரோயின் மட்டும்தான் இதான் போதையா? இது போதை இல்லையா? போதை முற்றாக ஒழிக்கப்பட்ட ஊர்களை தேடி பார்த்து எனக்கு எங்கேயுமே கிடைக்கவில்லை, எங்கேயுமே கிடைக்கவில்லை. அதையும் தேடி பார்த்து கிடைத்தால் எனக்கு சொல்லுங்க. கிராமம் குக்கிராமத்துக்குள்ளும் நுழைந்திருக்கிறது. அவர்கள் இளநீ குடிப்பவர்கள் அந்த அளவு கொண்டு அந்த ஊர்களுக்குள்ளும் கஞ்சா நுழைந்திருக்கிறது. ஏதாவது ஒரு கசிப்பு என்ற பெயரில் அது நுழைந்திருக்கிறது. அப்படி என்றால் இதை முற்றிலும் ஒழிப்பவர் உலகத்தில் இருப்பவாரா என்று தேடி பார்த்தால் ஒருவர் இருந்தார். அவர் வேற யாருமே. யாரையும் நீங்கள் போய் பாருங்கள், ஓப்பனாக உங்களுக்கு சொல்லுங்கள், ஒரே ஒருவரை மட்டுமே நீங்கள் பார்க்கலாம். காத்முல் அன்பியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படிப்பை கொடுக்கிறோம் என்றார்கள். படிக்கிற அளவுக்கு விபச்சாரம் பெருகின நாடு என்ற அமெரிக்கா. விபச்சாரம் செய்தவர்கள் அவர்களுக்கு அந்த வெட்கமே இல்லை. சர்வசாதாரணமாக கொலை பண்ணுவார்கள். தன்னுடைய பிள்ளையை கொண்டாலும் கேட்பதற்கு போலீஸ் இல்லை, நீதிமன்றங்கள் இல்லை. கொண்டு விட்டு சந்தோஷப்பட்டு விட்டு வந்த அரபிகள் அவர்களை திருத்துவது என்பது இந்த உலகத்தில் இம்பாசிபிள் மிஷன். நாங்களே சொல்லுவோம், கொஞ்சம் படிச்சாவது சொல்லலாம். படிக்காதவனுக்கு போய் என்ன சொல்றதுன்னு கேட்பீங்க. எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, பாடசாலையும் இல்லை. அவர்களுக்கு தெரிந்த ஒன்றே ஒன்றுதான், எங்க கோத்திரத்துக்கு என்ன சொன்னா அவனை கொல்லுங்க, அங்க போய் கொண்டா அங்க உள்ளவன் எங்க கொல்லுவான். 100 வருஷத்துக்கு பகமை பாராட்டி கொண்டு கொண்டே இருப்பார்கள். அந்த வரலாறு கூறியவர்கள் நாம் சகோதரர்கள். அவருடைய எச்சங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். எங்களை சூழ உள்ள மற்ற சமூகங்களோடு முஸ்லிம் சமூகங்கள், அதாவது எங்களோட 75% குடிக்க மாட்டார்கள். அவங்கள 75 குடிச்சா எங்களை குடிக்க மாட்டாங்க. வீட்டுல போத்தல கொண்டாந்து வச்சு தைரியமா ஊத்துறவங்க 25 பேர் இருப்பாங்க, 75 பேர் இருக்க மாட்டாங்க. மற்றவங்களோட அடுத்த பக்கம் ஏன் மிம்பர்ல பயான் பண்ணனாலயா? ஹராம் என்றதை நாம் ஏற்றுக்கொண்டதனால், இறைவன் போட்ட கோட்டை மீறக்கூடாது என்பதனால் நம்முடைய பிள்ளைகளை பள்ளிகளோட தொடர்பு படுத்தி இங்கேதான் அவர்களுக்கு படித்து கொடுக்க வேண்டிய இடம். ஒரு சகோதரர் சொன்னார், பள்ளிவாசலால் போயிருக்கிறாங்க ஒரு இடத்துல, ஜும்மா பள்ளியா, அவர் குழி விற்கிறார். குழி என்று வரும், கோயில் என்று வரும், ஒவ்வொரு மாதிரி வரும். அவர் கேட்டிருக்கிறார், இந்த குழி ஏனண்டா அவங்க என்கிட்ட நிறைய பேசினாங்க. ஒரு கேம்பஸ்ல இருந்து ஒரு பொடியன் வருவான், நிறைய எடுப்பான், கேம்பஸுக்கு கொண்டு போறாங்க. கேம்பஸுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை படித்தவர்களையும் அது விடவில்லை, படிக்காதவனையும் அது விடவில்லை. இவங்க போய் சொல்லிக்கிறாங்க, நீங்க முஸ்லிம், பள்ளிவாசலுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, தயவு செய்து நிப்பாட்டுங்க. அவர் திரும்ப கேட்டிருக்க, ஜமியத்துல் மாட்ட போய் இது ஹராம் என்று கேட்டுட்டு வாங்க, நான் நிப்பாட்டேன். ஜமியத்துல் மாட்ட போய் ஹராம் என்று கேட்டுட்டு வாங்க, நான் நிப்பாட்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹலால் என்று நினைக்கிறார்களா போதை? எனக்கு தெரியவில்லை. சகோதரர்களே, கொல்ல போறீங்களான்னு கேளுங்க. உங்க வீட்டுல கொலை நடக்கும் என்று சொல்லுங்க. உங்க வீட்டுல உள்ள புள்ள நீங்க 4 பேரை கொண்டா உங்க வீட்டுல அதே வேலை நடக்கும் என்று சொல்லுங்க. அந்த பாவத்துக்குரிய காரியத்தை செய்யாதீங்க. அந்த பதுவாவை செய்ய வேண்டாம். ஒன்றை படித்து கொடுங்கள், பதுவா என்பது எவ்வளவு பயங்கரம் என்று சொல்லுங்கள். முஸ்லிம் சகோதரர்களை, அவர்கள் இந்த வியாபாரங்கள் செய்தால் வெட்கப்படுங்கள் சகோதரர்கள். நீங்கள் அந்த விஷயங்களை நிப்பாட்டுங்கள். எங்களுடைய ஊர்களை தாண்டி போகிற நேரம் என்னுடைய முன்னோர்கள் எடுத்த முடிவுகளுக்கு நான் உண்மையாக துவா செய்கிறேன். என்னுடைய முன்னோர்கள் எங்களுக்கு இந்த ஊரை தருகிற நேரம், வைன் ஸ்டோர்கள் எங்க ஊர்களில் முஸ்லிம் இடங்களில் லொரி நிப்பாட்டப்படாது. அது வேகமாக எங்க ஊரை கடந்து போகும். எங்க டவுன்ல நிப்பாட்ட மாட்டாங்க. முஸ்லிம்கள் ஒரு டவுன்ல இருந்தாங்கண்டா, அவங்கள அந்த டவுன்டா, அங்க வைன் ஸ்டோருக்கு இடம் இல்லை. அங்க எத்தனை லட்சம் வந்தாலும் கொடுக்க மாட்டோம். அந்த லொரிகள் நிப்பாட்டப்படாது. எங்க முன்னோர்கள் தைரியமாக எடுத்த முடிவுகள். எங்க பள்ளிவாசல் பக்கத்துல எந்த இடங்களிலும் எங்க வளாகத்திலும் ஒரு வைன் ஸ்டோருக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் என்று எடுத்தார். நாம் கோழைகளாகிவிட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசலுக்கு முன்னாடி விற்கிறார்கள். அடிக்க சொல்லவில்லை, நீ எது சட்டமோ சட்டத்தை அமல்படுத்துவோம், அதுக்குரிய விஷயங்களை செய்வோம். எங்க மக்களே, ரசூலுல்லாஹ் செஞ்சது போதை வந்துட்டே தான் இருந்துச்சு, குடிப்பான வந்துட்டே தான் இருந்துச்சு. யாருமே குடிக்கல, அவன் பாட்டுக்கு கடையை சாத்திட்டு போயிடுவான். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரச்சாரம். போதையில் அவர்கள் சாகக்கூடாது. நிறைய ஐசுக்கு பிறகு இன்னும் கொஞ்ச நாள் அல்லாஹ் பாதுகாக்கணும், நிறைய தற்கொலைகளை முஸ்லிம் ஊர்களில் நீங்கள் கேள்விப்படுவீங்க. அதில் அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் இப்ப கிடைக்கிற இன்ஸ்டன்ட்லி கிடைக்கிற அந்த ஹாப்பினஸை பார்க்கிறாங்க. இதுக்கு லாங் டேர்ம்ல கிடைக்கிறது தற்கொலையில் போய் விழும். பயங்கரமான ஒரு மிக பயங்கரமான ஒரு போதைப் பொருள். இந்த போதைப் பொருள் மாதிரி எல்லா போதைப் பொருளும்
அந்த வாசலை திறந்துரும். அல்லாஹ் அந்த இந்தியாவிலே ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கிறது. புகைப்பிடிப்பதற்கு 53% இளைஞர்கள் புகைப்பிடிப்பதற்கு காரணம், இந்த புகைப்பிடிப்பதற்கு காரணம் படம் என்றார். ஏனென்றால் அவ்வளவு வீடியோ கேமராவை முன்னாடி வச்சுட்டு ஒரு கதாநாயகர் வருகிறார். நம்ம எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து பார்க்கிறோம், சைத்தான உள்ள கூட்டி வந்து பார்க்கிறோம். சகோதரர்களை, இதை நீங்கள் தைரியமாக செய்ய முடியும் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களோடு எப்படி நடந்து கொள்வார் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளும். தைரியமாக உங்களால் இந்த டிவியில உள்ள படத்தை பார்ப்பதற்கு இதற்கு மேலும் உங்களுக்கு தைரியம் இருந்தால் அல்லாஹ் உங்களோடு நடந்து கொள்வதை நீங்கள் பார்க்க போறீர்கள். அந்த மிக பெரும் கயவர்கள், அந்த கம்பெனி நடத்துறவங்க, பிஞ்ச சாரத்தோடு படிக்காதவங்க, PhD முடிச்சு பிராடோல வர்றவர்கள் நிற்பார்கள். அங்க உள்ளவர்கள் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ல உள்ளவங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரும் படிப்பு படித்தவர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் இந்த டொபேக்கோ கம்பெனி இருக்கிறதா நீங்க நினைச்சாதீங்க. அப்படிப்பட்ட மேல்மட்டம் அவர்களுக்கு என்ன டாக்கெட்டா, உங்க மடியில நீங்க அழகா வளர்த்த புள்ளைய அவங்க மார்க்கெட்ல அவங்களுக்குள்ள ஒருவராக எடுத்துருவாங்க. அதுக்கான நிறைய ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாம இருந்தா எங்க புள்ள பறிப்போன பிறகு கை கட்டி பார்ப்போம், பறிப்போச்சல். போதைக்கு அடிமையாக முன்னாடி காப்பாற்றுவது லேசி, போதைக்கு அடிமையான பிறகு அவர்களை காப்பது கஷ்டம் அல்ல முடியாது. அதுக்கு முன்னாடித்தான் நான் செய்ய வேண்டியிருக்கிறது. என்னாச்சு, அந்த மாஃபியாவுடைய கும்பல் அவர்கள் இந்த பணம் கொடுக்கிறார்கள். என்னாகுது, ஒரு அறிஞர் ரிசர்ச் ரிப்போர்ட்டுகள் வெளியே போடுறாங்க. இந்த கேமராக்கு முன்னாடி அந்த கதாநாயகர் வந்து சிகரெட் எடுக்கிறார். அவருக்கு நிஜமா சிகரெட் குடிக்கணும்டா, அவர் கேமரால அங்க போய் எனக்கு ஸ்மோக் பண்ணணும்பா, கொஞ்சம் ஈரி நான் சிகரெட்டை குடிச்சிட்டு வாரேன். ஸ்கிரிப்டிலேயே அவன் என்ன பேசணும் இருக்குது, என்ன வரி பேசணும் இருக்குது, அவன் முகபாவனை எப்படி வரணும் இருக்குது, எப்படி கையை தூக்கணும் இருக்குது, எப்படி சிகரெட்டை வாயில போடணும் இருக்குது. அது ஏண்டா, நீங்க தான் மெடிக்கல் மாஃபியா ஒழிக்க போறீங்க, நீங்க தான் இந்த திருடரை பிடிக்க போறீங்க, நீங்க தான் அந்த கல்லனை பிடிக்க போறீங்க, நீங்க தான் ஊழல் ஒழிக்க போறீங்க, நீங்க தான் லஞ்சத்தை ஒழிக்க போறீங்க, நீங்க தான் தீண்டாமை ஒழிக்க போறீங்க, நீங்க தான் சீர்வரிசை ஒழிக்க போறீங்கன்னு எல்லாத்தையும் வரதட்சணை ஒழிக்க போறோம், அதை ஒழிக்க போறோம். நீங்க தான் ஆகப்பெரிய அநியாயத்தை உண்டாக்குறீங்க. இந்த சந்தர்ப்பத்தில் மனித குலத்தின் எதிரி போதைப் பொருள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்துமாறு நான் வேண்டப்பட்டுள்ளேன். இந்த தலைப்பு தருவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு ஜனாதிபதிமார்களும் அவருடைய ஆட்சி காலங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முடக்கி விடுவதை பார்க்கிறோம். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மத்தட்ட தித்த என்று கொண்டு வந்தார்கள். போதைக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் என்றார்கள். ஆனால் அது முற்றுப்புள்ளியாக இருக்கவில்லை. அதற்கு பிறகு அது இன்னும் அதிகமாக போனதை நாம் பார்த்தோம். மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அவருடைய காலத்தில் இதற்கு எதிரான பிரச்சாரங்களையும் அதற்கு எதிராக நடவடிக்கைகளையும் எடுத்ததை நாம் பார்த்தோம். அதனால் இந்த போதைப் பொருள் அதாவது இல்லாமல் ஒழிக்கப்பட்டதா என்று கேட்டால், அது இல்லாமல் ஒழிக்கப்படுவதை விட இருந்ததை விட அதிகமானதை நாம் பார்த்தோம். இப்பொழுது தற்காலத்தில் உள்ள ஜனாதிபதி அவர்கள் அதற்கு எதிரான தன்னுடைய நடவடிக்கைகளை முடக்கிவிட்டிருக்கிறார். நாடளாவிய ரீதியில் இதற்கான செயற்பாடுகள் இன்றைக்கு நடந்து வருகிறது. ஏன் ஜனாதிபதிமார்கள் இதற்கு தலையிடுகிறார்கள் அப்படி என்று கேட்டீங்கன்னா, உண்மையாக இந்த உலகத்தில் சமூகங்கள் எடுத்துக்கொண்டா முன்னேறிய சமூகங்கள் பின்தங்கியவர்கள் என்று இருக்கிறார்கள். சாதாரணமாக நீங்க ஆப்பிரிக்கா கண்டத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, உலகத்துல ரொம்ப வளம் அதிகமான வளமிக்க நாடுகள் அங்கதான் இருக்குது. பொதுவாக இந்திய சமுத்திரத்தில் பயணித்தவர்கள் இந்த தீவை கண்டார்கள். இதற்கு தெப்ரோமேன் என்று பெயர் வைத்தார்கள், செய்லான் என்று சொன்னார்கள். இப்படி பல பேர்களை அழைத்த இந்த தீவுக்குள் வந்த பிறகு இதில் அவர்கள் நிறைய விஷயங்களை கண்டு கொண்டார்கள். மாணிக்கங்கள் கண்டாங்க. இன்றைக்கும் பக்கிங்ஹாம் பேலஸ், அதாவது லண்டன் நகரத்தில் உள்ள எலிசபெத் மகாராணியுடைய அந்த மிக பெரும் பேலஸ்ல ஒரு டயமண்ட் இருக்கிறது.
அந்த உலகத்தில் மிகப்பெரிய டைமண்ட் இலங்கை நாட்டை சேர்ந்த டைமண்ட் தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த தீவில் நிறைய விஷயங்கள் இருந்ததை பார்த்தார்கள். இது ஒரு பொக்கிஷமாக பார்த்தார்கள். இதிலிருந்து அவர்களுடைய நாட்டுக்கு கடத்தினார்கள், எடுத்தார்கள். அதற்குத்தான் நாம் அடிமைகள் என்று சொல்லப்பட்டோம். அந்த நேரத்தில் அவர்கள் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அன்பிக்கினி அவர்களே, இந்த நாட்டிலே அந்த மாதிரியான வசதி, அதாவது அவ்வளவு சொத்துகள், அவ்வளவு தங்கம் மாணிக்கங்கள் இதுக்குள் இருக்கிறது. இதையும் விட இந்த உலகத்தில் அதிகமான பசுமை புரட்சி செய்யக்கூடிய மண்ணே நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அது ஆப்பிரிக்கா கண்டம் தான். நம்ம நாட்டுல போய் ஜூல ஒரு சிங்கத்தை பார்ப்பீங்க. எங்க நாட்டுல சிங்கமே இல்லை. அந்த ஜூல உள்ள சிங்கம் கூட ஆப்பிரிக்கா கண்டத்துக்குரிய சிங்கம். அந்த அளவுக்கு நீல நதிகள் ஓடும், பச்சை பசேல் என்ற பூமியை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆப்பிரிக்காக்கு இங்க இருந்து போறாங்க, கானா வியானா, இங்கிருந்து மெடகஸ்கர் நிறைய போவாங்க. அங்க நிறைய மாணிக்கங்கள் இருக்குது, தோண்டினா தங்கம் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு மண். ஆனா அங்க மனிதனுக்கு ரொம்ப அற்புதமா வாழலாம். சரியாக கணக்கெடுத்து பார்த்தால் உலகத்துல நீல நதிகளும் பச்சை பசேல் என்ற மண்ணும் பயங்கரம், அதாவது நெருப்பு எரிமலை இல்லை, அதிகமான பூமி குலுக்கம் இல்லை, சுனாமிகள் வராது, அப்படிப்பட்ட ஒரு இடம். இன்னொரு பக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஜப்பான் எடுத்தீங்கன்னா எப்ப பூமி குலுக்கம் வரும்னு தெரியாது, பூகம்பம் வரும், எரிமலைகள் வெடிக்கும், volcano வெடிச்சு லாவா ஓடும், நெருப்பு தண்ணி ஓடும். அந்த மாதிரி பயங்கரமான பூமி. நம்ம நாட்டின் சுனாமியுடைய அனுபவத்தை 2000 அதாவது நாம் 4ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26 சந்திச்சோம். 9-13 அளவில் நாம் நடுங்கி நின்றோம். ராட்சச கடல் அலைகள் நம்ம நாட்டுக்குள் புகுந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்ததே இல்லை. இந்த பேர் சுனாமி என்று சொன்னோமே, அது ஜப்பான் மொழியுடைய பேர், ஜப்பான் மொழி ஊடாக வைத்த பேர். அவர்களுக்கு அது சர்வ சாதாரணம். அப்படிப்பட்ட பயங்கர பூமியில இந்த நாட்டில் ஓடக்கூடிய அதிகமான கார் மேட் இன் ஜப்பான் என்று சொல்றோம். நாட்டுடைய அது டெக்னாலஜிகள்ல மேட் இன் ஜப்பான் என்று இருக்கிறது. எப்ப பூகம்பம் வரும், எப்ப இந்த மாதிரி வரும் சொல்ல தெரியாத ஒரு நாடு. இன்னும் சொல்ல போனா உலக யுத்தத்துல அமெரிக்கா உலகத்தில் அணுகுண்ட முதல்ல போட்ட இடம் ஜப்பானுடைய இதயம் ஹிரோஷிமா. பயங்கரமான போர் நடக்குது. மற்ற நாடுகள் அமைதியாகிற நேரம் ஜப்பான் மட்டும் அமைதியாகவே இல்லை. எதிர்த்து நின்றுச்சு அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா பலமுறை வார்னிங் கொடுத்துச்சு, இதுக்கு மேல் நீ துடித்தால் அணுகுண்டை போடுவோம் என்றார். சொன்ன மாதிரி அமெரிக்கா அணுகுண்டை கீழே போடல, மேற்பரப்புல வானத்திலையும் போடல, அது நடுவுல போட்ட உடனே ஜப்பானுடைய ஹிரோஷிமா அழிந்து போனது. உலகம் இதுவரைக்கும் அணுகுண்டுடைய தாக்கத்தை கண்ட இடம். அதுல உள்ள விஞ்ஞானிகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க, 75 ஆண்டுகளுக்கு ஹிரோஷிமாவுல எந்த இதுவும் வராது. ஜப்பான் உலகத்துல மின்னி கொண்டிருக்கிற நேரம் இந்த அணுகுண்டால் ஜப்பான் அழிந்து போவதை கண்ணால் பார்த்தார். ஜப்பான் உடனடியாக அமெரிக்காவோட மன்னிப்பு கேட்டுச்சு. இதுக்கு மேல் இந்த யுத்தத்தை நம்ம தொடர தேவையில்லை, நாம் வாபஸ் வாங்குறோம் என்று சொல்லுகிற நேரம் அமெரிக்கா விடவில்லை. அடுத்த குண்டு நாகசாக்கிக்கு கொண்டு போய் வைத்திருந்தார்கள். இவர்கள் இங்க மன்னிப்பு கேட்கிற வேலையிலே அவர்கள் அதை போட்டு அந்த நாகசாக்கியில பூமியில போட்ட என்ன ஆகும், மேற்பரப்புல வெடிக்க விட்டு நாகசாக்கி சிதறி போனது. ஜப்பானுடைய பொருளாதாரம் கீழே போச்சு. அவர்களுக்கு இந்த பூமியிலும் ஒண்ணு இல்லை, இந்த மண்ணிலே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பூமி. எங்க நாட்டுல volcano இருக்குதா, நெருப்பு மலை இருக்குதா, எரிமலைகள் இருக்குதா, அந்த மாதிரி பயங்கர பூகம்பம் இருக்குதா, சுனாமி இருக்குதா, அப்படிலாம் இல்லை. ஆனா அந்த நாட்டுல அதெல்லாம் இருந்து உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் மேட் இன் ஜப்பான் நீங்க பார்க்கலாம். ஏனென்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள மனிதர்கள் அவர்களுக்கு படிப்பு கொடுப்பதை விட அவர்களுக்கு இன்பங்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள். எங்க நாட்டை என்ன பண்ணினாங்கன்னா உள்ள வந்து பிடிச்சாங்க, நாங்க தான் ராசாண்டாங்க. இந்த நாட்டுடைய உரிமையாளர்கள் குடிமக்களை அடிமைப்படுத்தினார்கள். நீங்க வேலைக்காரன் என்றார்கள். வெளியில் இருந்து வந்த ஆங்கிலேயர்கள் இதை ஆண்டார்கள். இதுல உள்ளதை எல்லாம் அங்க கொண்டு போனாங்க. இறக்கத்துல இதெல்லாம் போடல, இங்க உள்ளதை எல்லாம் அங்க கொண்டு போய் சேகரித்து உலகத்தில் இன்றைக்கு வர்த்தக தலைநகரம் தான்டா. இன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டனில் வர்த்தக தலைநகரம்,
லண்டன், தி கேபிட்டல் ஆஃப் எக்கானமி. உலகத்துல வர்த்தகத்தின் தலைநகரம் லண்டன் என்றா 1948க்கு முன்னாடி இந்தியா அவங்களுக்கு கீழே, பாகிஸ்தான் அவங்களுக்கு கீழே, பங்களாதேஷ் அவங்களுக்கு கீழே, இலங்கை அவங்களுக்கு கீழே. அம்புட்டு சொத்து அவங்கள்ட்ட இருக்குது. உலகத்தை ஆள்ற அளவுக்கு பணத்தை சேகரித்து தான் உங்களுக்கு சுதந்திரம் தர்றோம்டாங்க. எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஆனால் ஒரு சில பகுதிகளுக்கு இன்னும் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அதான் ஆப்பிரிக்கா கண்டம். அவங்கள்ட்ட உள்ள சொத்து உலகத்தை ரன் பண்ண முடியுமான அந்த அளவுக்கு எப்படி ஜசீரத்துல் அரபுல அல்லாஹ் கருப்பு தங்கங்களை வைத்தான். அந்த கருப்பு, அதாவது அந்த பெட்ரோலியம் என்ற இது உலகத்தில் அவங்க எங்கேயோ கொண்டு போய் நின்றுச்சு. இங்க இருந்து கடன் கொடுத்தவங்க சவுதிக்கு அந்த அளவுக்கு வறுமையில் இருந்தவர்கள் ஒட்டகத்தை வச்சு, அதாவது ரொம்ப வறுமையில் உள்ள சவுதி அரேபியா இன்றைக்கு உலக நாடுகளுக்கு தர்மம் கொடுக்கிற அளவுக்கு வருவதென்றா அவர்களுக்கு இந்த மண்ணில் கிடைச்ச பொக்கிஷம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆப்பிரிக்கா கண்டினென்ட் என்பது இந்த உலகத்தில் மிக பெரும் பொக்கிஷம் நிறைந்த இடம். அங்க உள்ள ஊழலும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அவங்க பிள்ளைகள்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரில படிக்குது. அங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற படங்கள் எப்படின்னா சாப்பாடுக்கு வழி இல்லை. உலகத்துல பசுமை புரட்சி செஞ்சிடலாம், விவசாய புரட்சி பண்ணலாம். இங்க உள்ள இலங்கையில எங்களுக்கு பேர் 3ஆம் உலக நாடு. நாங்க அமெரிக்கா மாதிரி அறிவை பயன்படுத்துறாங்கல்ல, நாங்க போய் அங்க மெடகஸ்கர்ல கடை வச்சு அங்க உள்ள மாணிக்கத்தை சந்தைப்படுத்துறோம்டா. எங்க பேருவள மக்கள், ரத்னபுர, பழங்குட மக்கள் அங்க கடை வச்சிருக்கிறாங்கடா. அவங்க அறிவு எந்த நிலைமைன்னு யோசிங்க. இலங்கையில மேட் இன் ஸ்ரீலங்கா காண கஷ்டம். மேட் இன் ஸ்ரீலங்காவை அங்க போய் அவங்கள்ட்ட எடுக்கிறாங்கடா. அவங்க நிலைமை என்ன? கொஞ்சோண்டு போதை பொருள் எடுத்து தூவி விட்டா உலகத்துல ஒரு சமூகத்தை அழிக்கலாம் என்று கண்டுபிடிச்சாங்க. எதுக்கு யுத்தம் பண்ண, எதுக்கு நாடு பிடிக்க, எதுக்கு ஆட்சி பண்ண, எதுக்கு ராணுவம் இறக்க? அவங்களுக்கு போதையை கொடுத்து அதை சுவைக்க விட்டுட்டு அவங்கள மடையரா வச்சுட்டு அவங்கள்ட்ட உள்ள சொத்துக்களை நாம எடுத்தோம்டா அது ரொம்ப சிம்பிள் என்ற ஸ்ட்ராட்டஜி அவங்க கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு நீங்க எல்லாம் போதையில் இருங்க, நீங்க எல்லாம் நோயாளியாவே மாறுங்க, உங்களுக்கு நாங்களே மருந்து வைக்கிறோம், உங்களுக்கு நாங்களே யுத்தத்தை உண்டாக்கி நாங்களே ஆயுதத்தை தர்றோம். இப்படி யுத்தத்தை கிளப்பி விட்டு ஆயுதத்தை வச்சாங்க, நோயாளிகளை உருவாக்கி மருந்தை வச்சாங்க. இந்த மாதிரி உலகத்துல ஒரு சில பகுதிகளில் அவங்க சொத்தை கண்டுட்டாங்கன்னா அவங்கள போதையில தத்தளிக்க விட்டுட்டு அவங்களுக்கு நலம் புரி மாறி நல்லவர்கள் மாறி காட்டி அவர்கள்ட்ட இருந்து அத்தனை எடுக்க ஆரம்பிச்சாங்க. உங்க விவசாயத்திலையும் தலையிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இலங்கையில் உள்ள விதைகளில் இப்ப யூஸ் பண்றது, நாமதான் விவசாயம் பண்றோம், விதை அவங்கள்ட்ட இந்த விதைய வாங்கணும், விதைக்கு தான் வேலை, நாம ஃபெயிலியர் ஆகுறோம், விவசாயத்துல தோக்குறோன்றோம். அவங்க அத்தனையுமே எந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு எப்படி அழிக்கணுமோ, எப்படி சூறையாடணுமோ, எப்படி அவங்க வல்லரசு ஆகணுமோ அந்த பிளானிங் எல்லாம் போட்டாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த வகையில ஒரு நாட்டு மக்கள் தன்னுடைய நாடு இந்த நாடு டெவலப் ஆகணுமா இருந்தா அந்த நாட்டு மக்கள் புத்திசாலிகளா இருக்கு. புத்திய மங்க வைக்கிற போதை பொருள் ஆங்காங்கே தூவி விடப்படுகிறது. அது பெரிய ஒரு, அதாவது மிக பெரும் மாஃபியா. அதை பேசினால் கொல்லுவார்கள், அதை பேசினால் அவர்கள் என்ன பண்ணுவார்கள், அதுக்கு எதிராக வன்முறைகளை கிளப்புவார்கள், மிரட்டி கோலடிப்பார்கள், சாவடிப்போம் என்பார்கள், நிம்மதியாக வாழ தர மாட்டோம் என்பார்கள். என்றாலும் இஸ்லாத்தை படித்தவர்கள் மௌனிகளாக வாழ முடியாது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை தெரிந்தவர்கள் மௌனிகளாக வாழ முடியாது. உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் திருக்குர்ஆன் சொல்கிறது, அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். யார் வெற்றி பெற்றவர்கள்? வல்தகும் மின்கும் உம்மத் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், இந்த உம்மத் ஒரு கூட்டம் இருக்கட்டும் என்கிறான் அல்லாஹ். நலவின் பக்கம் அழைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் இருக்கட்டும். ரப்புல் இஸ்ஸத் சொல்லுகிறார், ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறான், நலவின் பக்கம் அழைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் இருக்கு. என்ன நடந்தாலும் எனக்கு என்ன, அவர் விட்டா எனக்கு பிரச்சனையா, எனக்கு என்ன பிரச்சனை, என் பிள்ளைய நல்லா வளர்த்துட்டேன். வல்தகும் மின்கும் உம்மத் யதுஊன இலல் கைர், நன்மையை பக்கம் அழைக்கிற ஒரு கூட்டம் இருக்கட்டும். வயஅமுரூன பில் மஅரூஃப், அவர்கள் நன்மை ஏவிக் கொண்டிருக்கட்டும் என்கிறான் அல்லாஹ். வயன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் தீமையை தடுத்துக் கொண்டிருக்கட்டும் என்கிறார். ஒரு சிலர்கள் புரியாமல் தப்பான வியாக்கியானம் சொல்லுவார்கள். ஏனப்பா தப்பை தடுக்க போய் உன் உயிரை மாய்த்து கொள்ள போறாய், ஏப்பா தப்பை தடுக்க போய் ஒரு நிம்மதி இழக்க போகிறாய். ரப்பு
ஒரு போதும் நிம்மதி இழக்கிற காரியத்தை சொல்ல மாட்டான். அவன் சொல்லுகிறான், அதை செய்தவர்கள் உலாய்க உமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் சொல்லுகிறேன், கண்ணியமானவர்களை புரிந்து கொள்ளுங்கள். லைட்டை போட்டா இருட்டுல லைட்டை போட்டா வெளிச்சம் வந்தா இருட்டு போகும். அதனால் லைட்டை போடுங்க, வெளிச்சம் வந்தா இருட்டு போயிரும். நன்மை ஏவுங்க, தீமையை தடுக்க வேணாம். தீமையை தடுக்க வேண்டாம். மன்றாமின்கும் முன்கர், உங்கள ஒரு தீமையை கண்டா நீங்க கையால தடுங்க. வெயில்ல மிஸ்டத்து உங்களுக்கு சக்தி இல்லைண்டா நீங்க உங்க நாவால தடுங்க, அதுக்குமே சக்தி இல்லைண்டா கல்பால வெறுத்து ஒதுங்குங்க. கல்பால வெறுத்து ஒதுங்க போறே அல்லாஹ் கூப்பிடுகிறான். அதுதான் ஈமான்ல லாஸ்ட் என்கிறான். ரொம்ப பலகீனமான ஸ்டேஜ் என்றான். ஓகே, கல்பால வெறுத்து ஒதுங்கினவரை இங்க வாங்க, பிரச்சனை இல்லை, உங்கள்ட்ட ஈமான் இருக்குது. ஈமான்ல ரொம்ப பலகீனம் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் ஒரு விஷயத்தை நீங்க கவனமா புரியணும். இஸ்லாம் சாதாரணமா சாப்பிட்டுட்டு புள்ள குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாழுங்கன்னு சொல்லல. தீமையை கண்டா அதுக்கு எதிர்த்து நிக்க சொல்லு. படித்தவர்களுக்கு தெரியும், ரோட்ல போற நேரம் எங்கேயாவது ஆக்சிடென்ட் நடந்தா அந்த உளுந்தவரை அவங்க தொட மாட்டாங்க. ஏண்டா பிங்கர் பிரிண்ட் அங்க வந்துடும். உனக்கு என்ன சம்பந்தம் தேவையில்லாம உதவி செய்ய போய் பல நாட்கள் கோர்ட்ஸ் வழியில போலீஸ் வழியில அலைய வேண்டிய தேவை வரும். அது சட்டம். ஏனென்றா இவனே செஞ்சானா, ஆக்சிடென்ட் அவனுக்கு செத்து போனான்டா, புடிச்சிட்டாங்கடா, அந்த பிரச்சனை இருக்குது. அங்க நின்றா பிரச்சனை இருக்குது. ஆனா சட்டம் அப்படி இருந்தாலும் உயிர் துடிப்பதை பார்க்கிற நேரம், எதுக்குடா எங்களுக்கு வீண் முசீபத்தை நீங்க அறிவு சொன்னாலும் ரப்புல் ஆலமீன் துடிக்கிற உயிரை காப்பாற்ற சொல்கிறார். அதை போய் பார். அவசரமா ஒரு வாப்பா அந்த பிள்ளைகள் வீட்டுல தவிச்சிட்டு இருக்கும், உன்னால முடியும் என்ற தண்ணியை குடிச்சு அவசரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போ, அந்த உயிரை காப்பாத்துகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். உலகத்தில் மற்றவர்கள் சொல்லுவார்கள் மடையன், வீட்டுக்கு போகலாம் என்பார்கள். தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு சில விடயங்களை படித்து தருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவுடைய வாயல் சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டு தூங்கிட்டு பள்ளிக்கு போய் தொழுதற்காக வேண்டி ஓபன் பண்ணப்படாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் பெருமானார் தன் வீட்டிலே தொழுது கொண்டே இருப்பார். அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அவர் நிந்திக்கப்பட்டார், அவர் கண்களால் கண்ணீர் போகிற அளவுக்கு நோவித்தார்கள். அவருடைய கல்வை நோகடித்தார்கள், அவருடைய உறவுகளை பிரித்தார்கள், ஊரை விட்டு ஓட வைத்தார்கள், அவருடைய உடைமைகளை பறித்தார்கள், அவருடைய செல்வங்களை பறித்தார்கள், அவர் எல்லாத்தையும் அவர்கிட்ட பறித்தார்கள். பெருமானார் அப்படியே நின்றார்கள். அல்லாஹ் அவருக்குரிய இஸ்ஸத்தை கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற நேரம் கண்டும் காணாமலும் எங்களுக்கு பயணிக்க முடியாது. அதனால் அரசாங்கங்கள் இந்த தொழிலை செய்கிற நேரம் அவருடைய தொழில்களில் என்ன நடக்குது என்பதை நான் பேச தேவையில்லை. நாங்களும் அதாவது நினைக்கிறோம், இந்த முறையாவது இந்த போதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கட்டும் நினைக்கிறோம். ஆனா அது நம்புற வீதாசாரம் ரொம்ப கம்மியா இருக்கு. வரலாறு நமக்கு அதை நம்பும் அளவுக்கு அந்த செயற்பாடுகள் இல்லை. சோ நான் குத்துபாவில் அதை பேசினால் அதாவது இந்த நாட்டுடைய மாஃபியாக்கள் எப்படி நடக்குது என்று பேசினா அதுக்கு நேரம் ரொம்ப பேரு. சாதாரணமா நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் இங்கே பேசுவேன் என்பது உளவுத்துறைக்கு தெரியும். உளவுத்துறைக்கு தெரியும் நான் என்ன பேசுறேன், என்ன தலைப்பு பேசுறேன். இங்கே வந்தும் இருக்கலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். எங்களை அவர்கள் ஃபாலோ பண்ணுவது போன்று இவர்களை ஃபாலோ பண்ண மாட்டார்களா? பண்றார்கள். தெரியும். நாட்டுடைய எல்டிடி ஒழித்தவர்களுக்கு தெரியாதா என்ன பேசுறார், எங்கே வந்தார்? மேலில் போன விமானம் கீழே வந்தவர்களை தமிழ் செல்வனை பார்த்து ஒழுங்காக பொம் பிளாஸ்ட் பண்ணி போகிற வெஹிக்கிளை வெடிக்க வைத்தவர்கள். அவர்களுக்கு இந்த நாட்டிலே சாதாரணமாக யாரு கையில தூள்காரண்டா? யாரு கையில ஒரு போன் இல்ல, காலில் ஒரு செருப்பு இல்ல, அவனுக்கு விற்கிற இடம் தெரியுமெண்டா? உளவுத்துறைகளுக்கு தெரியாதா? விற்கிற இடம் தெரியுமெண்டா? ஏன் பிடிக்க முடியாது? கையில போனை வச்சு அவன் போயிட்டு ஜிபிஎஸ் பார்த்தா எடுத்து தூள் அடிக்கிறான். இந்த இடத்துல இங்கதான் தூள் இருக்குது, எந்த டெக்னாலஜியும் பயன்படுத்தாம போய் எடுக்கிறான்டா. அதை கவர் பண்ணலாமா? அப்பயே இலங்கையில 5000 இடத்துல விற்கப்பட்டா இன்றைக்கு முடக்கலாமே, 5000 இடத்தை முடக்கலாமே. அல்லாஹு அலம், எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் அதை முடக்க முடியாது? அதுக்கு மேல உள்ள பணம் அது சாதாரண பணம் அல்ல, மிக பிரம்மாண்டமான ஒரு பணம் இதுக்கு மேல இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், எங்க ஊர்களை நாம் பாதுகாக்க வேண்டும்,
நாம் பாதுகாக்க வேண்டும். அதுக்கு போலீஸ் தரப்பு உதவி செய்வார்களா? ஆமா, உதவி செய்வார்கள். அவருடைய உதவியை எடுக்கலாம். என்ன தரப்புகள் உதவி செய்தோ அதெல்லாம் எடுக்கலாம். ஆனால் எப்படி இதை பாதுகாப்பது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க நினைக்கிறீங்களா இது எங்க வீட்டுக்கு ஆபத்து இல்லைன்னு? வல்லாஹி பயங்கரமான ஒரு காலத்தில் பேசுற என்னுடைய வீட்டுக்கும் கேட்கிற உங்க வீட்டுக்கும் ஆபத்தான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கு. அது ஏன் அதை தடுக்கணும்? அதை ஏன் வெறுக்கணும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண ஹாபர்ல ஒரு கண்டெய்னர் வருவதுண்டா, அந்த கண்டெய்னர் உள்ள சரக்கு இலங்கையில் உள்ள மக்களுக்கு விற்கப்பட்டாதான் மறு கண்டெய்னர் வரும். கண்டெய்னர் போலில வருது. வர்றதெல்லாம் அரிசியா, வர்றதெல்லாம் வெங்காயமா, வர்றதெல்லாம் பருப்பா. உங்க வைஃப் போடுற அதாவது சாதாரண இமிடேஷன் கம்பளம் அங்கிருந்து வருவது, ஒரு கூல் பேண்ட் அங்கிருந்து வருவது, எல்லாம் வருவது. வர்றது அழிஞ்சிட்டே இருக்குது, வர்றது வித்துப்பட்டுட்டே இருக்குது. அதனால் ஆபர்ல கண்டெய்னர் வந்துட்டே இருக்குது, அது டிராபிக்காவே இருக்குது. இதே மாதிரி அன்றைக்கு போதை பொருள் எவ்வளவு வந்துச்சோ அதை விட கூட வந்துட்டு. ஏண்டா சில்லறை கடையை விட போதை பொருள் வியாபாரி அவருடைய கை மேலோங்கி இருக்கு. எப்படி மேலோங்கி இருக்குது? ஹெரோயின் அடிப்பது வேற, இப்ப உள்ள ஐஸ் வேற. ஐஸ் அடிக்கிறவன், ஹெரோயின்ல நிறைய கல்லணை கண்டிருப்பீங்க. ஐஸ்ல என்ன ஸ்ட்ராட்டஜி? ஐஸ் அடிக்கிறவன் அவன் ஐஸ் அடிச்சு அதுக்கு அடிக்ட் ஆயிட்டான்டா, இன்னொரு ஆளை கவ்வி அவனுக்கு ஐஸ மார்க்கெட் பண்ணுவான். இவன் ஒரு வியாபாரியா போயிருவான். அவனுக்கு வாங்க வச்சு அவன்கிட்ட கிடைக்கிற லாபத்துல இவன் ஐஸ் அடிப்பான். அன்புக்கினியவர்ல ஒரு உரை நிகழ்த்துவதற்கு போயிருக்கு. என் தலைப்பை நான் மாத்தினேன். மகரிப் தொழுகைக்காக நாம் பள்ளியில தொழுந்துட்டு இருக்கிறோம். ஒரு சகோதரர் கவலையோடு அடுத்த நிகழ்வு ஆரம்பிக்க முன்னாடி என்னோட பேசினார். அவர் ஒரு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய ஒரு புரோக்கர். அவர் சொன்னார், ஒரு வீட்டுக்கு போனேன், வீட்டை காட்டுவதற்கு போனேன், இந்த வீடு தான் என்று, அதாவது விப்பத்துக்கு உள்ள வீடு, கூலிக்கு கொடுக்கிற உள்ள வீடா இருக்கு. காட்ட போனேன்டார். போனா ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாய் வந்தா. அவளும் வந்து எல்லாத்தையும் காட்டுறா. முஸ்லிம் வீடு, ரூம், இதுதான் ரூம் என்றார்கள். சரி என்று ரூமுக்குள்ள போன ஒரு பொம்பளை தூங்கிட்டு இருக்கிறார். அவசரமா ஒரு மார்க்கம் உள்ள சகோதரர் அவர் வெளியே வந்துட்டார். வந்த பிறகு அந்த வீடை காட்டி அந்த அம்மா, அந்த உமமா சொல்றாங்களாம், அவ ஐஸ் அடிச்சுட்டு தூங்குறான். கொழும்பில் நடந்த கதை. ஐஸ் அடிச்சுட்டு தூங்குறான். மாப்பிள்ளை வெளிநாட்டுல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமணம் முடிக்கப்பட்ட ஒரு பெண் என்னன்னு கதையை கேட்டா, இன்னொரு பக்கத்துல வேற ஒரு பொம்பளை, அவ இந்த ஐஸுக்கு அடிமையாகும். அந்த ஐஸுக்கு பிறகு இவட்ட மாப்பிள்ளை பணம் அனுப்புறது தெரிஞ்சு அவ இவக்கு ஐஸ் கொடுத்து இவவே அடிமையாக்கி இவட்ட கிடைக்கிற பணத்துல அவ அடிக்க. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் தெரியுமா? இப்படித்தான் பிடிக்கிறார்கள். மார்க்கெட்ல எல்லா இடத்திலும் வியாபாரி இருந்தா அது அதிகமா பரவும் என்பது புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல விற்கிறாங்க, அந்த இடத்துல விற்கிறாங்க, இந்த இடத்துல விற்கிறாங்கடா. விற்பதற்கு ஐட்டம் இல்லையண்டா அது எவ்வளவு பரவுமோ, விற்பதற்கு நிறைய பேர் இருந்தாங்கடா திணிச்சு அது அவங்க ஐஸுக்கு எடுப்பாங்க. சாதாரணமா 15 வயசு பொடியை எடுத்தெடுப்புல ஐஸ் அடிக்க மாட்டான். ஃபர்ஸ்டுக்கு அவர்களுக்கு டொஃபி கொடுப்பாங்க, சுவிங்கத்துல கொடுப்பாங்க, லொசிஞ்சர்ல கொடுப்பாங்க, லாலிபாப்ல கொடுக்கறாங்க, பிளாஸ்டர்ல கொடுக்கறாங்க. இதை சந்தப்படுத்த ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஃப்ரீயா கொடுத்து ஒரு தடவை அதுக்குள் வந்தா அதுல ஏதோ ஒரு மயக்கம் இருக்கு கண்டா மறுபடி அந்த புல்ல போகும். ஆரம்பத்தில் பெரிய பெரிய கொக்கைனை கொடுத்து எடுக்கிறது இல்ல, சின்ன சின்ன ஐட்டத்துல நம்ம புள்ளைக்கு வள வீசுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க புள்ள உங்க புள்ள எல்லார் புள்ளையும் இதுக்கெல்லாம் அடிமையாக மாட்டாங்க எப்படி சொல்லுவது? என்ன உத்தரவாதம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நூஹ் நபியுடைய மகன், அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சந்தப்படுத்தவர்கள் அதிகமாக இருந்தா கண்டும் காணாமல் போனால் எங்க வீட்டு கதவை தட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு தாய் இறந்து போனார்கள். உண்மையாக அந்த பாசத்தை கண்டு நான் அசந்து போனேன். என்னென்றால், நன்றாக வளர்த்தார்கள். பள்ளிவாசலுக்கு முன்னாடி அவர்கள் வாப்பா எப்பொழுதும் தொழுகையாள், பள்ளிக்கு போகக்கூடியவர். ஆனால் பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தகப்பன்மார்கள் பள்ளிகளை நிறைத்து மட்டும் போதாது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசுகிற சபைக்கு உங்கள் பிள்ளைகளை கொண்டு வரணும். என்னாச்சு? அந்த பொடி ஐசி கடுமையாயிட்டான். மிச்ச நாள் தேவையில்லை, கொஞ்ச நாள்ல 4 மாசத்துல அதுக்கு மெல்ல மெல்ல டிஃபரெண்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். கோபம் அதிகமாகும், தனிமையை விரும்புவார்கள், அதிகமா வீட்டில் இருக்க மாட்டார்கள். சின்ன ஒரு பையன் பெரிய ஒரு பொடியனோட
அவன் என்றைக்காவது 5ஆம் ஆண்டு ஒரு பையன் 10ஆம் ஆண்டு ஒரு பொடியனோட ஒரு ரொம்ப நெருங்கிய உறவு வைத்திருக்கிறான்டா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. இதுதான் அவங்க வர்ற வழி. 5ஆம் ஆண்டு பிள்ளைகள் அந்த தரத்துலதான் இருக்கணும். பெரிய ஒருவரோடு இவர் திரிகிறார் என்றால், போறார் என்றால், ஏதோ நண்பனா வைத்திருக்கிறார், ஏதோ ஒன்று இருக்குது என்பதை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இல்லையா அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அது ஒரு இண்டிகேஷன் என்கிறார்கள் உளவியலாளர்கள். சின்ன ஒரு பையனை பெரிய ஒரு ஆள் மார்க்கெட் பண்ணி தன் வலைக்கு போடுவான். அவனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அவன் அதுல செய்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கெட்ட கெட்ட உணர்வுகள் எல்லாம் அவனுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த வகையில இந்த பொடியன் ஐஸ் அடிக்க ஆரம்பிச்சு. அவங்க உம்மா நல்லா வளர்த்தவங்க. பல தடவை போலீசார் வந்து சொல்ற நேரம் அவங்க இல்லைன்ட்டாங்க. என் புள்ள அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணலன்ட்டாங்க. இறுதியாக கையும் களவுமா மாட்டிப்பட்ட பிறகு அந்த புள்ளைய போலீசார் புடிச்சிட்டு போற நேரம் அந்த உம்மா முன்னாடி அவங்க தேம்பி தேம்பி அழுகிறாங்க, நெஞ்ச பிடிக்கிறாங்க. அவசரமா ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து விட்டு போன உம்மா, அழுகையோட போன தாய் திரும்ப ஜனாசாவாக வர்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தாய் எவ்வளவோ கற்பனையோட பிள்ளையை வளர்த்திருப்பார்கள். நெஞ்சு வெடிக்கும் சகோதரர்களே, நெஞ்சு வெடிக்கும் சகோதரர்களே. வல்லாஹி 2 கிழமைக்கு முன்னாடி கொல்பட்டியில ஒரு இடத்துக்கு என்னுடைய வாகனத்தை திருப்பி நான் நிப்பாட்டின பிரைவேட் ரோடு என்று இருக்கிறது. நான் உள்ள போடல, ஏன்னா நான் போக வேண்டிய ஆபீஸ் அங்க இருக்கு. பிரைவேட் ரோடு என்றதுனால என் பக்கத்துல உள்ளவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் போய் இங்கதான் அந்த ஆபீஸ் இருக்குது, பட் என்னால போல நான் இங்கிட்டு திருப்பி மெயின் ரோட்ல இருந்து வாகனத்தை அப்படி திருப்பி உள்ளக்குள்ள அந்த ரோட பிளாக் பண்ணி நிப்பாட்டேன். அவர் போயிட்டு வர காட்டி ஒரு 5 நிமிஷம் வல்லாஹி நான் அசந்து போயிட்டேன் சகோதரர்களே. அது ஒரு வேற உலகம் மாறி இருந்தது. 5 நிமிடமாக நான் இப்படி நிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே கடந்து போகிற யுவதிகளையும் இளைஞர்களையும் பார்த்து நான் வல்லாஹி அப்படி ஒரு என்னால இது ஸ்ரீலங்காவா, இது என்ன கல்ச்சர், எப்படிப்பட்ட இடம் என்று நினைக்கிற அளவுக்கு முஸ்லீம் அல்ல. ஆனா எனக்குள்ள ஒரு அச்சம் வந்தது. இதுதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமா? அவ்வளவு பயங்கரமான ஒரு ஜமான். நீங்கள் காண்பதை விட மிக மோசமான ஒன்றை உங்கள் பிள்ளைகள் காண போகிறார்கள் பெரியவர்கள். மிக மோசமான விபச்சாரத்துக்குரிய பகுதிகளை அவர்கள் காண போறார்கள். மோசமான போதைகளை அவர்கள் காண போகிறார்கள். பயங்கரமான ஒரு ஜமான் நமக்கு முன்னாடி இருக்கிறது. பெருமானார் இதை சொன்னார்கள். நான் அப்படி அந்த ஆபீஸுக்கு போகிற வழியில் அந்த ரோட்ல இருந்து இல்ல வாங்க பிரச்சனை இல்லை, பிரைவேட் ரோட் பிரச்சனை இல்லை வாங்கண்டாங்க. நான் போகிற நேரம் அந்த ரோட் பிரைவேட் ரோட், படிகள் இருக்கிறது, 3 யுவதிகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் கவனிக்கவில்லை, போய்விட்டேன். நான் அங்க போய் என் வேலையை முடிச்சு விட்டு திரும்பி வருகிற நேரம் நான் இப்படி திரும்பினால் எனக்கு கண்ணால் வல்லாஹி பெரிய ஃபேமிலி பிள்ளைகள் என்பது உடையில் தெரிகிறது. பொதுவாக கால்பிட்டியில் அப்படி ஆண்களை நீங்கள் படியில் உட்கார்ந்து ஸ்மோக் பண்ணுவதை பார்த்திருப்பீர்கள். அந்த பொம்பளை பிள்ளைகள் சிகரெட் குடிக்கவில்லை, அந்த பொம்பளை பிள்ளைகள் சிகரெட் குடிக்கவில்லை, கையில ஏதோ ஒன்றை சுருட்டி அதை ஊதுறார்கள் என்றால் அது சிகரெட்டுக்கு அப்பால் பட்ட ஒன்று. வீட்டிலே உள்ள தாய்மார்கள் எந்த தைரியத்தில் அனுப்புறார் என்று தெரியவில்லை. இதுதான் அவர்களுடைய கல்ச்சர். அல்லாஹ்வுடைய நல்லடியார், அவருடைய மிக பெரும் சொத்துக்களை கண்ணு முன்னாடி அழிவது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் உல்லாசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வேற ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் வகுப்புகளுக்கு போகுது என்று 18-20 வயது இருக்கும் உட்கார்ந்து கொண்டு அந்த மோசமான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். இவையெல்லாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வேகமாக டெக்னாலஜி வர்ற மாதிரி வேகமாக மாறுகிறது என்றால் எங்க வீடுகளை அதை தட்டுகிற நேரம் நாம் நெஞ்சை பிடிக்க கூடாது பெரியவர்களே. எங்களுடைய பிள்ளைகளை நாம் பறிக்கொடுக்க கூடாது பெரியவர்களே. பாப்பாவுடைய ஜனாசாவுக்கு போதையில் வந்து ஜனாசா தொழுகிற ஒரு மகனை நீங்கள் உருவாக்க கூடாது பெரியவர்களே. இவைகள் எல்லாம் தடுத்து நிப்பாட்ட வேண்டும். எங்கள் ஊர்களுக்கு நாங்கள் பாதுகாப்புக்காக நிற்க வேண்டும். அதனால் சொல்கிறேன், அரசு சட்டம் போட்டால் அதை நாங்கள் மதிக்கிறோம். போலீசார் சொல்கிறார்களோ அதை நாங்கள் மதிக்கிறோம். சட்டத்தை நாம் மதிக்கிறோம். அவர்கள் மட்டும் இதை முடிப்பார்கள் என்று இருந்தால் இவ்வளவுக்கு அவர்கள் முடித்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார், இதை யாரும் முடிக்கல. வெளிநாடுகளுக்கு போவோம், அவர்கள் முடித்து விட்டார்களா? பல பில்லியன், நாட் மில்லியன், பில்லியன் டாலர் செலவழிக்கப்படுகிற ப்ராஜெக்ட் இது. பிள்ளைகள் அழுகிறார்கள், பிள்ளைகளை காப்பாற்றுவோம், பிள்ளைகளை காப்பாற்றுவோம், இளைஞர்களை காப்பாற்றுவோம் என்று
இதற்காக பில்லியன் டாலர் செலவழிக்கப்படுகிறது. கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். டோட்டலி ஃபெயிலியர். டோட்டலி ஃபெயிலியர் என்று சொல்லுவது 2015 காணாத போதே 2025 நீங்கள் பார்க்கிறீங்க. 2018 காணாத போதே 2022 காண்றீங்க. ஒன்று முடி இன்னொரு அப்கிரேட் ஆகி வருகிறது. ஹெரோயின் இருந்துச்சு, ஐஸ் வந்துச்சு, இந்த மாதிரி கிறிஸ்டல் மீத்தண்டாங்க. இதுக்கு பிறகு ஒவ்வொரு வகையான டேப்லெட்ஸ் வந்து ஒவ்வொன்றாக மாத்தி 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 வர்றாரு. அப்படி என்றால் நான் தேடி தேடி பார்த்தேன், இதை ஒழிக்கிறதுக்கு யாராவது ஒரு கூட்டம் உண்டா? எங்கேயாவது உலகத்தில் அரசாங்கங்கள் உண்டான்னு கேட்டா இல்லை. பாகிஸ்தான் முஸ்லிம்கள் ஆளுகிறாங்க பார்த்தா இது நல்லம் என்று சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமை அங்கே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் போனால் மோசமாக இருக்கிறது. போதையை ஒழிப்போம் என்று பேசுறவர்களுக்கு போதையோட சம்பந்தமே இல்லை என்று பார்த்தா அவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் குடித்திருக்கிறார்கள். அது போதை இல்லையான்னு கேட்டா அது நோமல் என்கிறது. என்ன, திருமண வீட்டில் குடியா, சாவு வீட்டில் குடியா, பிள்ளைகளோட ட்ரிப் போனா குடியா, வாழ்க்கையில கவலை என்றா குடிப்பாங்களாம், சந்தோஷம் என்றா குடிப்பாங்களாம். இதுக்கு என்னப்பா பேர்? ஹெரோயின் மட்டும்தான் இதா போதையா? இது போதை இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை போதையிலிருந்து முற்றிலும் கலண்டவர்களா இந்த போதையை ஒழிக்கிறார் என்று கேட்டால் அங்கேயும் பிரச்சனை. அப்படி என்றால் எனக்கு ஒரே ஒருவர் மட்டும்தான் கிடைச்சது. இந்த போதையை அழித்தவர்களை நான் தேடி தேடி பார்த்தேன். எந்த விஞ்ஞானியும் கிடைக்கவில்லை. உங்களுக்கு கிடைத்தால் எனக்கு சொல்லுங்க. போதை முற்றாக ஒழிக்கப்பட்ட ஊர்களை தேடி பார்த்தேன். எனக்கு எங்கேயுமே கிடைக்கவில்லை, எங்கேயுமே கிடைக்கவில்லை. அதையும் தேடி பார்த்து கிடைத்தால் எனக்கு சொல்லுங்க. உலகத்தில் ஊர்களை பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. எல்லா ஊர்களுக்குள்ளும் இது நுழைந்திருக்கிறது. கிராமம் குக்கிராமத்துக்குள்ளும் நுழைந்திருக்கிறது. அவர்கள் இளநீர் குடிப்பவர்கள் அந்த அளவு கொண்டு அந்த ஊர்களுக்குள்ளும் கஞ்சா நுழைந்திருக்கிறது. ஏதாவது ஒரு கசிப்பு என்ற பெயரால் நுழைந்திருக்கிறது. அப்படி என்றால் இதை முற்றிலும் ஒழிப்பவர் உலகத்தில் இருப்பவாரா என்று தேடி பார்த்தால் ஒருவர் இருந்தார். அவர் வேற யாருமே. யாரையும் நீங்கள் போய் பாருங்கள், ஓப்பனாக உங்களுக்கு சொல்லுங்கள், ஒரே ஒருவரை மட்டுமே நீங்கள் பார்க்கலாம். காத்முல் அன்பியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், ஜனாதிபதிமார்கள் இறங்குற ப்ராஜெக்ட், ராணுவம் இறங்குற ப்ராஜெக்ட், போலீசார் இறங்குற ப்ராஜெக்ட், சிஐடி இறங்குற ப்ராஜெக்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இறங்குற ப்ராஜெக்ட், நார்கோட்டிக் அவங்க இறங்குற ப்ராஜெக்ட், இப்படி எத்தனை டிபார்ட்மெண்ட் இறங்குற ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுகள்ல எவ்வளவு அறிஞர்கள், படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் இறங்குற ப்ராஜெக்ட். ஜஸீரத்துல் அரபுல அல்லாஹ் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தார். எனக்கு விபச்சாரத்தை அழிச்சு காட்டுங்கன்னு உலகத்துல யாருக்காவது சொன்னா படிப்பை கொடுக்கிறோம் என்றார்கள். படிக்கிற அளவுக்கு விபச்சாரம் பெருகின நாடுண்டா அமெரிக்கா. படித்தவர்கள் விபச்சாரம் அதே மாதிரி பெருகிருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீமையை அழிக்க வந்தவர் பெருமானார். தீமையில ஊறினவர்கள், குடித்தவர்கள், கொண்டவர்கள், கொலைகாரர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், அவர்களுக்கு அந்த வெட்கமே இல்லை. சர்வசாதாரணமாக கொலை பண்ணுவார்கள். தன்னுடைய பிள்ளைய கொண்டாலும் கேட்பதற்கு போலீஸ் இல்லை, நீதிமன்றங்கள் இல்லை. கொண்டு விட்டு சந்தோஷப்பட்டு விட்டு வந்த அரபிகள், அவர்களை திருத்துவது என்பது இந்த உலகத்தில் இம்பாசிபிள் மிஷன். நீங்கள் வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம், கோடீஸ்வரர் ஆகலாம், ஜனாதிபதி ஆகலாம். ஆனால் கெட்ட ஒரு சமுதாயத்தை 100க்கு 100 திருத்துவது என்பது சாத்தியமற்றது. பெருமானருக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் அது. இன்னும் பரவாயில்லை, நாங்களே சொல்லுவோம், கொஞ்சம் படிச்சாவது சொல்லலாம். படிக்காதவனுக்கு போய் என்ன சொல்றதுன்னு கேட்பீங்க. எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, பாடசாலையும் இல்லை. அவர்களுக்கு தெரிந்த ஒன்றே ஒன்றுதான், எங்க கோத்திரத்துக்கு என்ன சொன்னா அவனை கொல்லுங்க, அங்க போய் கொண்டா அங்க உள்ளவன் எங்க கொல்லுவான். 100 வருஷத்துக்கு பகமை பாராட்டி கொண்டு கொண்டே இருப்பார்கள். அந்த பக்கம் உள்ள பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் இந்த பக்கம் வரவே இல்லை. ரோம பேரரசு சிரியாவோட நின்று கொண்டார்கள், பாரசீக பேரரசு சிரியாவோட நின்றார்கள். அவர்கள் சிரியாவுக்காக சண்டை பிடித்தார்கள். ஏண்டதா ஓண்டதா என்றார்கள். குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் பேசுது. சிரியா ஏனப்பா சிரியாவை தாண்டினான், சிரியாவை தாண்டினான். எவ்வளவோ பெரிய லேண்ட் இருக்குது ஜஸீரத்துல் அரபுல, மக்கா மதீனா உட்பட. அவர்கள் எட்டி கூட பார்க்கல, நஷ்டம் என்றார்கள். இவர்கள் படிக்கவும் இல்லை, மிருகத்தனமானவங்க. இவங்களை பிடிச்ச எங்களுக்கு என்ன கிடைக்குது? காய்கறி கிடைக்குமா, தங்கம் கிடைக்குமா, என்ன கிடைக்கும்? நீ வாழ்ற மாதிரியே வாழு, உங்க பூமி எங்களுக்கு வேணாண்டா. கணக்கே எடுக்காத பூமி, வெரி சீப் லேண்ட். உலகத்துல எக்ஸ்பென்சிவ் இல்ல, அங்குள்ள மக்கள் எக்ஸ்பென்சிவ் இல்ல, வெரி வெரி சீப் மக்கள்.
ரொம்ப மோசம் என்று சொன்னவங்களுக்கு ஹாத்தமுல் அன்பியா உலகத்துல பெஸ்ட் லேண்டாக மாற்றி, உலகத்துல இன்றைக்கும் நான் இப்பொழுது பேசினால் உமர் பின் ஹத்தாப் சத்தியமாக அது ஜப்பானில் பேசலாம், அமெரிக்காவில் அந்த பேர் இன்றைக்கு ஒழிக்கலாம், ரஷ்யாவில் ஒழிக்கலாம், சைனாவில் ஒழிக்கலாம். உலகத்தில் எந்த ஒருவருடைய இன்றைக்கு வெள்ளிக்கிழமை முஸ்லிம்கள் தங்களுடைய எல்லா வியாபாரங்களையும் நிறுத்திவிட்டு பள்ளிவாசலை நோக்கி முழு உலகமும் முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நினைப்பதற்காக ஒன்று சேர்கிற நேரத்தில் பேஸ்புக்கில் இல்லாத, வாட்ஸ்அப்பில் இல்லாத, யூடியூபில் இல்லாத அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் பல மொழிகளில், பல ஊர்களில், பல நாடுகளில் மிம்பரில் இன்றைக்கு 1400 years அவர்கள் முழங்கப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களை யார் விளம்பரப்படுத்தியது? இன்றைக்கு அவர்கள் வேல்யூபிள் பர்சன், சீப் இல்ல. அந்த விலை பெரும் மகாத்மா காந்தி இந்தியாவை மாற்றணும் என்ற ஒரு உமர் வேணும் என்று சொல்லிவிட்டு போனார். அவ்வளவு விலை, அவர்கள் அவ்வளவு உயர்ந்து விட்டார்கள். ஜஸீரத்துல் அரப் மாறியது. பெருமானார் சொன்னார்கள், இன்னமல் ஹம்ர். அந்த ஆயத் இறங்குற நேரம் தொழுகைக்கு வருவாங்க குடிச்சிட்டு, வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா. எப்பா போதையில தொழுகைக்கு வர வேண்டாம்டா. அந்த அளவுக்கு ஆயத்து மெல்ல மெல்ல இறங்குது. இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத்து இறங்குற நேரம் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, குடமாக கொட்டினார்கள். ஜஸீரத்துல் அரப் உலகத்தில் முதலாவது பிரகடனப்படுத்தப்படுகிறது. வாழ்க்கைய இரவு, அவன் நைட் லைஃப். இன்றைக்குள்ள பணக்காரன்ட்ட போனீங்கன்னா கிளப் தேவை, இரவு வாழ்க்கை தேவை, அதான் அவன் என்ஜாய், வேற எதுவும் இல்லை. அங்க போய் ஏதாவது ஒன்று போடுவான், போதையில நிற்பான், கிளப்ப கழிப்பான், காலையில வந்து தூங்குவான். அரபிகள் தன்னுடைய இரவு வாழ்க்கையை விட்டு கொடுத்தாங்க. இந்த பகல்ல அவங்களுக்கு கடுமையான சூடும், தூரத்துக்கு தெரிகிற மண் பாறைகளும் மணலும் கல்லு பாறைகளும் மட்டுமே தெரியும். அவங்களுக்கு ரசிக்கிறதுக்கு இருந்தது வானம். அந்த நட்சத்திரங்களை பார்த்து கவிதை படிப்பார்கள், பெண்களை ஆட விடுவார்கள், அந்த இரவுகளை அவர்கள் குடிப்பார்கள். இதை விட்டு அந்த இரவுகளை அவர்கள் கண்கள் கலங்கி தேம்பி அழுது இறைவனோடு பேச ஆரம்பித்தார்கள். ஜஸீரத்துல் அரப் பிரான்சை தட்டியது. அதாவது ரோமம் கீழே விழுந்தது, பாரசீகம் கீழே விழுந்தது, முழு உலகமும் ஜஸீரத்துல் அரபுக்கு கீழ் வருகிற அளவுக்கு மதீனத்துன் நபி, நபியுடைய ஊரு உலகத்துக்கு, அதாவது மிக பெரும் இடங்களுக்கு தலைநகரமாக மாற்றப்பட்டது. எங்கப்பா ஹலீஃபா மதீனாவுல, எங்கப்பா ஹலீஃபா மதீனாவுல. மதீனா உலகத்தை ஆட்சி செய்யும் தலைமை பீடமாக மாற்றப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புத்திசாலிகள் உருவாக்கப்பட்டார்கள். என்ன காரணம்? இந்த ஸ்ட்ராட்டஜி உலகத்துல மற்றவர்களால் செய்ய முடியாத ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதுதான் வந்த மனிதர்களுக்கு தீன் சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹ் விபச்சாரத்தை ஒழிக்கணும் என்று ஒரு மிஷன் அல்லாஹ் கொடுத்தான். சக்சஸா ஃபெயிலியரா? சக்சஸ். விபச்சாரம் ஒளிந்தது. அவர்கள் அழுதார்கள், தேம்பி அழுதார்கள். விபச்சாரம் செய்த பெண்ணு பெருமானார் முன்னாடி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் உணர்வு மிஞ்சி விட்டது, நான் துரோகம் செய்து விட்டேன், என் ரப்பி என்னோடு பேசுவானா, என்னை கொல்லுங்கள் என்றார்கள். என்னுடைய ரப்பிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், எனக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். உலகத்தில் எந்த நீதிமன்றத்திலும் நீதி அரசர் முன்னாடி வந்து என்னை கொல்லுங்கள் என்று சொன்னவர்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இது ஒரு பெண் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்றார். எனக்குரிய தண்டனை நிறைவேற்றுங்கள், என் உணர்வு மிஞ்சி விட்டது, இறைவன் என்னோடு பகைத்து விடுவான், என் இறைவன் என்னோடு பார்க்கணும், மறுமையில் என்னோடு பேசணும். உலகத்தில் எந்த பூமியிலும் இந்த மாற்றம் நடக்கவில்லை. அல்லாஹ்வுடைய எந்த தீனை நாம் வைத்திருக்கிறோம்? இதனுடைய பெருமதி 1 கோடியா 10 கோடியா? இல்லை சகோதரர்களே, இதுக்கு பெருமதி தெரியாது, இதுக்கு பெருமதி தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தீனோடும் பள்ளியோடும் தொடர்பு படுத்தப்பட்டால் நம்முடைய பிள்ளைகள் அந்த போதையை நோக்கி போக மாட்டார்கள். காத்தமுல் அன்பியா பள்ளிவாசலுக்கு எடுத்தார்கள், ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் சக்சஸ் பண்ணினார்கள். விபச்சாரம் ஒளிந்து போனது, போதை காணாமல் போனது, ஜஸீரத்துல் அரப் எழும்பி நின்றது. அந்த வரலாறுக்குரியவர்கள் நாம் சகோதரர்கள். அவருடைய எச்சங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். எங்களை சூழ உள்ள மற்ற சமூகங்களோடு முஸ்லிம் சமூகங்கள், அதாவது எங்களோட 75% குடிக்க மாட்டார்கள். அவங்கள 75 குடிச்சா எங்களை குடிக்க மாட்டாங்க. வீட்டுல போத்தல கொண்டாந்து வச்சு தைரியமா ஊத்துறவங்க 25 பேர் இருப்பாங்க, 75 பேர் இருக்க மாட்டாங்க. மற்றவங்களோட அடுத்த பக்கம் ஏன் மிம்பர்ல பயான் பண்ணனாலயா? ஹராம் என்றதை நாம் ஏற்றுக்கொண்டதனால், இறைவன் போட்ட கோட்டை மீறக்கூடாது என்பதனால் நம்முடைய பிள்ளைகளை பள்ளிகளோட தொடர்பு படுத்தி
இங்கேதான் அவர்களுக்கு படித்துக் கொடுக்க வேண்டிய இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, அது அழிவை நோக்கி உங்களுடைய கரங்களை கொண்டு செல்ல வேண்டாம். சகோதரர்களே, இங்கே சிகரெட்டுகள் விற்கப்பட்டால் அமைதியாக போய் அழகாக உபதேசிங்க, அழகாக சொல்லுங்க. ஒரு பிரியாணி பார்சல் அதை அவித்திருக்கின்ற மேல போட்டா எவனாவது வாங்குவான? கேன்சர் வரும் என்று போட்டோவோட போட்டிருக்குது, ஏன் குடிக்கிறான்? அது தெளிவா நான் போட்டிருக்குது. இது தடுங்க. ஒரு சகோதரர் சொன்னார், பள்ளிவாசலால் போயிருக்கிறாங்க ஒரு இடத்துல, ஜும்மா பள்ளியா, அவர் குழி விற்கிறார். குழி என்று வரும், கோயில் என்று வரும், ஒவ்வொரு மாதிரி வரும். அவர் கேட்டிருக்கிறார், இந்த குழி ஏனண்டா அவங்க என்கிட்ட நிறைய பேசினாங்க. ஒரு கேம்பஸ்ல இருந்து ஒரு பொடியும் வருவான், நிறைய எடுப்பான், கேம்பஸுக்கு கொண்டு போறாங்க. கேம்பஸுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை படித்தவர்களையும் அது விடவில்லை, படிக்காதவனையும் அது விடவில்லை. இவங்க போய் சொல்லிக்க, நீங்க முஸ்லிம், பள்ளிவாசலுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, தயவு செய்து நிப்பாட்டுங்க. அவர் திரும்ப கேட்டிருக்க, ஜமியத்துல் மாட்ட போய் இது ஹராம் என்று கேட்டுட்டு வாங்க, நான் நிப்பாட்டேன். ஜமியத்துல் மாட்ட போய் ஹராம் என்று கேட்டுட்டு வாங்க, நான் நிப்பாட்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹலால் என்று நினைக்கிறார்களா போதை? எனக்கு தெரியவில்லை சகோதரர்களே, தெரியவில்லை சகோதரர்களே. அதற்கு எடுக்க அடாவடித்தனமாய் நான் சொல்லவில்லை. உங்கள் ஊர்களில் விற்கிறார்கள், தயவு செய்து அவருடைய கேளுங்க. கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அவர்களை கூட்டு போங்க, பள்ளிவாசலால் செய்யுங்க, அந்த படுகிற வேதனையை காட்டுங்க. இது எதனால் என்று கேளுங்க டாக்டர்ஸ், எதனால் அறிக்கை எங்கனால் வருகிறது என்று கேளுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பயங்கரமான அழிவுகள் நடக்குது. கொல்ல போறீங்களா என்று கேளுங்க. உங்க வீட்டுல கொலை நடக்கும் என்று சொல்லுங்க. உங்க வீட்டுல உள்ள புள்ள நீங்க 4 பேரை கொண்டா உங்க வீட்டுல அதே வேலை நடக்கும் என்று சொல்லுங்க. அந்த பாவத்துக்குரிய காரியத்தை செய்யாதீங்க, அந்த பதுவாவை செய்ய வேண்டாம். ஒன்றை படித்து கொடுங்கள், பதுவா என்பது எவ்வளவு பயங்கரம் என்று. பெருமானாரை முன்னாடி வைத்து தைரியமாக ஒருத்தன் மண்ணை எறிந்தான். அவனுடைய பேர் அபூ லஹப். அவன் பெருமானுடைய நெருங்கிய உறவு, பாப்பாட சகோதரன். தப்பல்லக்கையா முஹம்மது அலிஹாதா ஜனா, எதுக்கு இங்க எங்களை ஒன்று சேர்த்து இருக்கா நாசமா போகட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் தூதருக்கு ஷஃபித்தவனுக்கு ஷஃபிக்க வேண்டும் என்றார். உடனே அபூ ஜஹலை மின்னல் அனுப்பி அழிக்கல. 10 வருஷம் வாழ்ந்தான். போனோம் ஒரு அதெல்லாம் விடுங்க, அவன் போனோம் எப்படி போச்சு, அழிஞ்சு போச்சு, செத்து, அதை விடுங்க. இன்றைக்கு வரைக்கும் 1400 ஆண்டுகள் இப்படி ஒரு பதுவாவை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அல்லாஹ் அக்பர். தப்பத் யதா அபீ லஹபி வ தப். தல்கஸ்பிட்டில பதுவா, தல்கஸ்பிட்டில பதுவா. அபூ லஹபுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒன்றை செய்தால் அது அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அவனை ஷஃபிக்க அல்லாஹ் நாடினான். பெருமானாரை அளவைத்தவன், பெருமானாரை நோவித்தவன், நீ இதை மண்ணால் அடித்தியா, முழு உலகத்தில் உள்ள வர 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 சந்ததி சந்ததியா உனக்கு பதுவா செஞ்சான். அந்த பதுவாவை நீ மறுமையில் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பதுவாக்களுக்கு ஆளாக வேண்டாம் என்று சொல்லுங்கள். இந்த உம்மத்தை நோய்க்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். இது ஹாத்தமுல் அன்பியா, தன்னை அர்ப்பணித்து உருவாக்கிய உம்மத், அவருடைய கௌரவத்தை அளிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். முஸ்லிம் சகோதரர்களே, அவர்கள் இந்த வியாபாரங்கள் செய்தால் வெட்கப்படுங்கள் சகோதரர்கள். நீங்கள் அந்த விஷயங்களை நிப்பாட்டுங்கள். எங்களுடைய ஊர்களை தாண்டி போகிற நேரம் என்னுடைய முன்னோர்கள் எடுத்த முடிவுகளுக்கு நான் உண்மையாக துவா செய்கிறேன். முன்னோர்கள் எங்களுக்கு இந்த ஊரை தருகிற நேரம், வைன் ஸ்டோர்கள் எங்க ஊர்களில் முஸ்லிம் இடங்களில் லொரி நிப்பாட்டப்படாது. அது வேகமாக எங்க ஊரை கடந்து போகும். எங்க டவுன்ல நிப்பாட்ட மாட்டாங்க. முஸ்லிம்கள் ஒரு டவுன்ல இருந்தாங்கண்டா, அவங்களதான் அந்த டவுன்டா, அங்க வைன் ஸ்டோருக்கு இடம் இல்லை. அங்க எத்தனை லட்சம் வந்தாலும் கொடுக்க மாட்டோம். அந்த லொரிகள் நிப்பாட்டப்படாது. எங்க முன்னோர்கள் தைரியமாக எடுத்த முடிவுகள். எங்க பள்ளிவாசல் பக்கத்துல எந்த இடங்களிலும் எங்க வளாகத்திலும் ஒரு வைன் ஸ்டோருக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் என்று எடுத்தார். நாம் கோழைகளாகிவிட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசலுக்கு முன்னாடி விற்கிறார்கள். அடிக்க சொல்லவில்லை, நீ எது சட்டமோ சட்டத்தை அமல்படுத்துவோம், அதுக்குரிய விஷயங்களை செய்வோம். எங்க மக்களே, ரசூலுல்லாஹ் செஞ்சது போதை வந்துட்டே தான் இருந்துச்சு, குடிப்பான வந்துட்டே தான் இருந்துச்சு. யாருமே குடிக்கல, அவன் பாட்டுக்கு கடையை சாத்திட்டு போயிடுவான். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை முடக்கிவிடும் இடமாக மஸ்ஜிதுகள் இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அவன் என்றைக்கு என்றைக்கு மலக்குல் மௌத்தை அனுப்ப நாடிவிட்டான் அன்றைக்கு வரும். ஆனால் எங்களுக்கு என்று ஒரு பணி இருக்கிறது. அந்த பணியை 1000 எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாம் செய்ய வேண்டும். சகோதரர்களை, எங்கள் இளம் அரசுகளை, எங்கள் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும். அவர்களை துடிக்க துடிக்க இந்த போதையில் தத்தளிக்க, அதாவது அவர்கள் மரணிக்க கூடாது, போதையில் அவர்கள் சாகக்கூடாது. நிறைய ஐசுக்கு பிறகு
இன்னும் கொஞ்ச நாள் நல்லா பாதுகாக்கணும். நிறைய தற்கொலைகளை முஸ்லிம் ஊர்களில் நீங்கள் கேள்விப்படுவீங்க. அதில் அவங்களுக்கு தெரியாது. அவங்க இப்ப கிடைக்கிற இன்ஸ்டன்ட்லி கிடைக்கிற அந்த ஹாப்பினஸை பார்க்கிறாங்க. இதுக்கு லாங் டேர்ம்ல கிடைக்கிறது தற்கொலையில் போய் விழும். பயங்கரமான ஒரு மிக பயங்கரமான ஒரு போதைப் பொருள். இந்த போதைப் பொருள் மாதிரி எல்லா போதைப் பொருளும் அந்த வாசலை திறந்துடும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை, எங்க வீடுகளுக்குள் ஷைத்தானியத் நுழைந்திருக்கிறது. அநேகமான இடங்களில் அதை சொல்கிறது. இந்தியாவிலே அவர்களுக்கு படத்தை விட்டு வாழ இயலாது. அவர்கள் படப்புலிகள், பைத்தியங்கள் என்று சொல்லுவது. அவர்கள் கதாநாயகர்களை அதாவது எந்த அளவுக்கு நேசிக்கணுமோ, தன் குடும்பத்தாரை விட தாய் தகப்பனை விட கதாநாயகர்களை நேசிக்கிற ஒரு மனிதர்கள். அவர்கள் பேய்களாக அந்த படத்துக்கு பின்னாடி போவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இந்தியாவிலே ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கிறது. புகைப்பிடிப்பதற்கு 53% இளைஞர்கள் புகைப்பிடிப்பதற்கு காரணம் எங்க நாட்டிலையும் ரெட் அலர்ட் கொடுத்தா, எங்க நாட்டிலையும் இன்றைக்கு அதாவது ரெட் அலர்ட் எங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது கொடுத்திருப்பாங்க இது ரெட் அலர்ட் ஏரியான்னு. அந்த ஏரியாவில் உள்ள ஸ்கூல்ஸ்ல தான் ஃபர்ஸ்டா போய் போதை ஒழிப்புக்கான முயற்சி எடுப்பாங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் உங்க குருநாகல டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சில பகுதிகள் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி அல்லாஹ்வுடைய நேரில் அவங்க ஒவ்வொரு ஆய்வு பண்ணுவாங்க. எதனால் ஸ்டேட் மீடியால விளம்பரம் இல்லை, எங்கேயுமே விளம்பரம் பண்ண இயலாது. சிகரெட்டை பத்தி விளம்பரம் செய்யறது தடை, ரூபாயில பண்ண இயலாது, சிரசில பண்ண இயலாது, எதுலையும் பண்ண இயலாது, பேப்பர்ல பண்ண இயலாது. குடிக்கிறவன கூட பெட்டியில கேன்சர் போட்டோ போட்ட எப்படிப்பா இவ்வளவு பேர் குடிக்கிறாங்க என்றா அங்கதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. 53% இந்தியர்கள் இளைஞர்கள் இந்த புகைப்பிடிப்பதற்கு காரணம் படம் என்றார். ஏனென்றால் அவ்வளவு வீடியோ கேமராவை முன்னாடி வச்சுட்டு ஒரு கதாநாயகர் வருகிறார். நம்ம எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து பார்க்கிறோம், சைத்தான உள்ள கூட்டி வந்து பார்க்கிறோம். சகோதரர்களே, இதை நீங்கள் தைரியமாக செய்ய முடியும் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களோடு எப்படி நடந்து கொள்வான் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தைரியமாக உங்களால் இந்த டிவியில உள்ள படத்தை பார்ப்பதற்கு இதற்கு மேலும் உங்களுக்கு தைரியம் இருந்தால் அல்லாஹ் உங்களோடு நடந்து கொள்வதை நீங்கள் பார்க்க போறீர்கள். அல்லாஹ் என்னையும் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். அந்த கதாநாயக கூத்தாடி சைத்தான்களை கொண்டு வந்து முன்னாடி வைத்து அந்த கேமராக்கள் இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில விஷயங்களை விளம்பரப்படுத்த முடியாவிட்டால், ஸ்டேட் மீடியா ப்ரோஹிபிட் பண்ணினார், சென்சர் பண்ணி நிப்பாட்டி போட்டார்கள் என்றால், அதில் எங்கேயுமே பண்ண முடியாட்டி அந்த மிக பெரும் கயவர்கள், அந்த கம்பெனி நடத்துறவங்க, பிஞ்ச சாரத்தோடு படிக்காதவங்க, PhD முடிச்சு பிராடோல வர்றவர்கள் நிற்பார்கள். அங்க உள்ளவர்கள் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ல உள்ளவங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரும் படிப்பு படித்தவர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் இந்த டொபேக்கோ கம்பெனி இருக்கிறதா நீங்க நினைச்சிடாதீங்க. அப்படிப்பட்ட மேல் மட்டும் அவர்களுக்கு என்ன டாக்கெட்டா, உங்க மடியில நீங்க அழகா வளர்த்த புள்ளைய அவங்க மார்க்கெட்ல அவங்களுக்குள்ள ஒருவரா எடுத்துருவாங்க. எப்படி 10 பேர் இறந்து போனா 10 பேர் வாடிக்கையாளர் குறைஞ்சா அடுத்த வருஷம் 100 பேர் இருந்தா 90 பேர் ஆயிரும். இன்னொரு 10 பேர் இறந்தா 80 பேர் ஆயிரும். சிகரெட் கம்பெனி போட்டுட்டு போகணும். 10 இறக்க 20 பிடிச்சாதான் கம்பெனி டெவலப் ஆகும். அந்த 10 உங்க மடியில உள்ள 10 டார்கெட் பண்றாங்க. அவங்க அதுக்கான நிறைய ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாம இருந்தா எங்க புள்ள பறிப்போன பிறகு கை கட்டி பார்ப்போம், பறிப்போச்சது. போதைக்கு அடிமையாக முன்னாடி காப்பாற்றுவது லேசி, போதைக்கு அடிமையான பிறகு அவர்களை காப்பது கஷ்டம் அல்ல. அவர் எங்கேயாரு அதுக்கு முன்னாடித்தான் நான் செய்ய வேண்டியிருக்கிறது. என்னாச்சு? அந்த மாஃபியாவுடைய கும்பல் அவர்கள் இந்த பணம் கொடுக்கிறார்கள். என்னாகுது? ஒரு அறிஞர் ரிசர்ச் ரிப்போர்ட்டுகள் வெளியே போடுறாங்க. இந்த கேமராக்கு முன்னாடி அந்த கதாநாயகர் வந்து சிகரெட் எடுக்கிறார். அவருக்கு நிஜமா சிகரெட் குடிக்கணும்டா, அவர் கேமரால அங்க போய் எனக்கு ஸ்மோக் பண்ணணும்பா, கொஞ்சம் ஈரி நான் சிகரெட்டை குடிச்சிட்டு வாரேன். ஸ்கிரிப்டிலேயே அவன் என்ன பேசணும் இருக்கு.
என்ன வரி பேசணும் இருக்குது, அவன் முகபாவனை எப்படி வரணும் இருக்குது, எப்படி கையை தூக்கணும் இருக்குது, எப்படி சிகரெட்டை வாயில போடணும் இருக்குது. அது ஏண்டா? நீங்க தான் மெடிக்கல் மாஃபியா ஒழிக்க போறீங்க, நீங்க தான் இந்த திருடரை பிடிக்க போறீங்க, நீங்க தான் அந்த கல்லனை பிடிக்க போறீங்க, நீங்க தான் ஊழல் ஒழிக்க போறீங்க, நீங்க தான் லஞ்சத்தை ஒழிக்க போறீங்க, நீங்க தான் தீண்டாமை ஒழிக்க போறீங்க, நீங்க தான் சீர்வரிசை ஒழிக்க போறீங்கன்னு எல்லாத்தையும் வரதட்சணை ஒழிக்க போறோம், அதை ஒழிக்க போறோம். நீங்க தான் ஆகப்பெரிய அநியாயத்தை உண்டாக்குறீங்க. இதை எப்படி ஆங்கிலேயர் எங்களுக்கு நலவு செய்யற மாதிரி காட்டுற மாதிரி அடுத்த பக்கம் நடந்துச்சோ, இதே மாதிரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? உங்க பிள்ளைக்குள்ள மைண்டுக்குள்ள ரோல் மாடல் உண்டாக்கிட்டாங்க. நீங்க உடுக்கிற மாதிரி உங்க புள்ள உடுக்காரு, நீங்க தோத்துட்டீங்க. உங்க புள்ள உங்களை பார்க்கணும், நீங்க ரசூலுல்லாஹ் பார்க்கணும், அங்க ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணப்படும். உங்க புள்ள உங்களை மாதிரி கொண்ட விட்டாரு, வேற யார மாதிரி கொண்ட விட்டது என்றா உங்கள்ட்ட இன்று பறி போயிட்டாரு என்ற அர்த்தம். உங்க புள்ள உங்களை மாதிரி முடுக்கலண்டா, பிஞ்ச டெனிம உடுக்க ஆரம்பிச்சுட்டாருண்டா, அவர் இந்த உம்மத்தில் இருந்து மெல்ல மெல்ல தூரமாகிறார் என்ற அர்த்தம் அல்ல அப்படின்றாரு. அவர் பறி போகிறார் என்ற அர்த்தம் அல்ல அப்படின்றாரு. எங்க பறி போகிறார்? கதாநாயகனுடைய கல்புக்கு பறி. அந்த கதாநாயகர் சொல்ற மாதிரி வேலை செய்யறாங்க. கொஞ்ச நாள்ல மார்க்கம் தேவையில்லாம போயிரு. அவங்க எல்லாம் சஹாபாக்களா? அவங்க சொல்ற மாதிரி மார்க்கெட்டிங். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க காதல் ஃபெயிலியரா சிகரெட் குடி என்று வாயால சொல்ல மாட்டாங்க. இது உளவியல் இருக்கிற சஜஷன்ஸ், சஜஷன்ஸ், பரிந்துரை. எதையாவது ஒன்றை வந்தா அதுக்கு செஞ்சு காட்டுவாங்க. அவன் செஞ்சு அப்படியே அடிச்சு காட்டுவான். இவனு கொண்டு வந்த ஏடி 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு ஆத்தல் எடுப்போமான்னு கேட்பான், ஒரு சிக்கு எடுப்போமான்னு கேட்பான், ஒரு துண்டு அடிப்போமான்னு கேட்பான். இதெல்லாம் அங்கிருந்து சொல்லி கொடுத்தது. 2022 நீங்க சரியா மீடியாவை எல்லாத்தையும் இப்ப எடுத்து பார்த்தா, யூடியூப்ல இப்ப கிண்டி பார்த்தா, 2022 ஸ்ரீலங்கா ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட போற அத்தனை மீடியாவும் ஸ்ரீலங்காவுல இந்த ஹெரோயினை பத்தியும் ஐஸ பத்தியும் நிறைய பேசினாங்க. இப்ப திரும்ப அது வந்திருக்கு. கொரோனா அந்த பிரச்சனையை கூட்டிச்சு. நீங்க யோசிப்பீங்க, வீடுகளுக்குள்ள பிள்ளைகள் ஸ்கூல் பூட்டப்பட்டு பள்ளி பூட்டப்பட்டு இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சா? அவங்க பார்த்த படத்தால அவங்கள மாத்தி இருந்தாங்க. சோ அந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனைண்டா, இளைஞர்கள் சிகரெட்டை கையில் எடுத்தவங்க கஞ்சாண்டாங்க, கேரளா கஞ்சாண்டாங்க, மெல்ல மெல்ல ஒவ்வொரு படிப்படியா போய் அழிஞ்சு போயிருவாங்க. அல்லாஹ் இல்லையாரு தைரியமா முடிவெடுங்க பெரியவர்களே. அல்லாஹ் அவருடைய பரக்கத்துக்குரிய கதவுகளை இந்த ஊருக்கு திறந்து தருவா. தைரியமாக முடிவெடுங்க. இன்றையில நீங்க வீட்டுல இந்த ஹராமான அசிங்கமான திரைப்படத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். உங்க போன்ல அதை எதிருங்க. உலகத்துக்கு மனித குலத்துக்கு எதிரி போதை பொருள் என்று சொன்னீங்களே, மனித குலத்துக்கு எதிரி போதை பொருளை கொண்டு வருவர் என்பதை நீங்கள் முடிவெடுத்தார்கள் என்றார். அல்லாஹ் உண்டியார்களே, அற்புதமான ஊரு மலரும் என்பதை சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உம்மத்தில அதுக்கும் பாடம் வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் அதிலையும் சிறப்பாக்கி உலகத்தில் எல்லோரும் கை கட்டி நிற்க எல்லாத்திலையும் வென்ற ரசூலுல்லாஹ் ஹாத்தமுல் அன்பியா போதை பொருளையும் அழித்து இந்த உலகத்தில் சாதனை படைத்த ஒரு மாமன்னராக திகழக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அந்த தலைவரை பின்பற்றி இந்த உலகத்திலே மறு உலகத்திலே வெற்றி பெறக்கூடிய அடியார்களாக மாறுவோம். அல்லாஹ். சகோதரிகளே, தாய்மார்களே, உண்மையாக எனக்காக துவா செய்யுங்கள். தாவா களத்திலே, அதாவது வல்லாஹி உங்க முன்னாடி நான் இன்றைக்கு நின்று பேசியது மிகவும் கஷ்டத்தோடு. அதாவது ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நான் நோய்வாய்ப்பட்டதுக்கு பிறகு நான் கொஞ்ச நேரம்தான் பேசுவேன் என்று சொன்னேன். என்றாலும் சில தலைப்புகள் தந்தால் என்னுடைய கல்வி திருப்தி காணும் அளவுக்கு நான் பேச பார்ப்பேன். ஆனால் என்னுடைய உடல் நிலைமை சில வேளை அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது. தொடர்ந்து பேசுற நேரம் வருகிற களைப்பு நடந்தால் யூதன் குண்டு போட்டுட்டு இருக்கிறான். 10,000 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. வைக்கும் போது கூட தெளிவா முஸ்லிம் என்று தெரியாத ஒரு சாடமாடையான பேர் தேவைப்படுது. உங்க தாய் குழந்தைங்க மேல குண்டு போறேங்கிறோம். மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? அப்ப இஸ்ரேல் அடிக்கிறதுனால இந்த காசாவுக்கு எதிராக நம்ம எல்லாம் கோஷம் கொடுக்கிறோம். 6000க்கு மேற்பட்டவர்கள் கற்பிணி தாய்மார்கள். இன்னைக்கு காசாவுல மக்கள் அழிகிறாங்க. 15,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம் நினைக்கிறேன்.